என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? முனுசாமி சார், ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது 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 தெரியுது. ஓகே. நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன், டு மை டியர் சிஓடி மெம்பர்ஸ் அண்ட் மை டியர் லவபிள் லீ மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ த டுடேஸ் சீஃப் கெஸ்ட் டாக்டர் டி செல்வம் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர். நம்ம சொன்ன உடனே ஒத்துன்ட்டு முன்னாடியே டேட் கொடுத்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் நேத்து தான் இங்கே ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்கார். எனவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஒரு நிமிஷம் நம்ம குரூப்பை பற்றி ஒரு அறிமுகம். ஏன்னா நிறைய புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால இது வந்து லீ குரூப் லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச். படிக்க படிக்கத்தான் இது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குவாலிட்டி எஜுகேஷன். திஸ் குரூப் இஸ் பீங் ஆப்ரேட்டட் பை கோர் ஆப்ரேட்டிங் டீம். 10 பேர் சேர்ந்து இந்த 10 பேர் சேர்ந்து நாங்கள் நடத்தின்னு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. லாஸ்ட் அக்டோபர் 2024லேருந்து நடத்தின்னு இருக்கோம். வெல்கம் சார். We extend a warm red carpet welcome to Dr. Selvam sir. வள்ளுவ பிறந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் நாலேஜ் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இன்னும் நம்ம ஃபுல்லாக கிணறை வந்து ஊற்றுறதுல தோண்டலை, பாதி கிணறு கூட தோண்டலைன்னு நினைக்கிறேன். கல்வி மட்டுமே சிறந்த செல்வம் அப்படிங்கிறது அது உறுதியானது ஒரு உண்மை. எங்களோட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜென்ட்ஸும் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸாக ஆக்கணும். எல்லா விஷயங்கள்லையும் தெளிவாக ஸ்ட்ராங்காக தரவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். 9 மந்த்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நண்பர்களே? சவுண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. 9 மந்த்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 12th அக்டோபர் லாஸ்ட் இயர் நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வேரியஸ் செஷன்ஸ் எடுக்கிறோம். இன்னோஸ் ஃபேக்கல்டிஸ் இப்போ நவடேஸ் எல்ஐசி அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. லீடிங் ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு எல்லா ஏஜென்ட்ஸ், டாப் ஏஜென்ட்ஸ், எம்டிஆர், டிசிஓடி, டிஓடிஸ் எல்லாரும் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. கார்பரேட் கிளப் மெம்பர்ஸ் ஆல்சோ எடுக்கிறாங்க. ஸோ டுடே இஸ் ஆல்சோ we have no we are very gifted to have one legend from Coimbatore. So so far 45, today is a 45th session. ஒரு நிமிஷத்தில் எப்படி இன்சூரன்ஸ் பாலிசி விற்கலாங்கிறத பற்றி டாக்டர் செல்வம் சார் சொல்ல வருகிறார். நான் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் மாலை வணக்கம். We extend a warm welcome. I would now request our COT member, Mr. Sivakumar, to render a welcome address. Sivakumar, over to you, sir. எஸ் சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர் செல்வம் சார் வந்துட்டு மிகைப்படுத்தி ஒன்றும் சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு புது நண்பர்கள் மற்றும் வந்துட்டு நம்ம ஏஜென்ட்ஸ் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லி மட்டும் நம்ம அவரை வரவேற்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா செல்வம் சார் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு பயிற்சியாளர் ஏஜென்ட்ஸுக்கு. அவர் வந்து 1995 அவரோட 23வது வயசுலயே வந்துட்டு ஏஜென்சி எடுத்திருக்கார். எடுத்துட்டு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு ஒரு 12 வருஷம் பார்ட் டைம் ஜாபா ஒர்க் பண்ணதா, 16 வருஷம் பார்ட் டைம் ஜாபா ஒர்க் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த 12வது வருஷமே சிஎம் கிளப், அதுல இருந்து இது வரைக்கும் சிஎம் கிளப்பா கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அது ஒரு மிக சிறந்த சிறப்பு. அந்த கிளப் மெம்பர்ஷிப்ல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது கிளியான்றது நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிடைத்த மிகச்சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலையும் பாத்தீங்கன்னா சார் வந்து ஒரு 81 ஏஜென்ட்ஸ் வச்சுட்டு பிளாட்டினம் பிரகேட் அந்த லெவல்ல பக்கா ஃபார்ம்ல இருக்கார். இது மட்டும் இல்லாம கிளியா வெல்ஃபேர் அசோசியேஷன்ல எஜுகேஷனல் கமிட்டியில வந்துட்டு சேர்மேனா இருக்கார். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர் நமக்கு கிடைச்சிருக்கார் இன்னைக்கு நமக்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நான் கொரோனா டைம்ல இருந்து இவரோட ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவருடைய செல்வன் வின்னர்ஸ் டீம் அப்படின்ற யூடியூப் சேனல் மேபி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அறிமுக ஏஜென்ட்ல இருந்து அனுபவ ஏஜென்ட் வரைக்கும் எல்லாரும் கலந்து பார்க்கக்கூடிய ஒரு விதத்துல கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்துக்கோங்க. டெய்லி நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். டெய்லி ஒரு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணா போதும். நீங்க 1 or 2 monthsலயே நீங்க வெல் எஜுகேட்டடா இருக்க முடியும். இது போக சார் பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம பப்ளிக்கா ஒரு சில விஷயங்கள், அதாவது பொதுமக்களுக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. மதர் கேர் ட்ரஸ்ட் அப்படின்றதுல அவரும் ஒரு ட்ரஸ்டி அந்த மாதிரி இருக்கார். அதுக்கு மேல வந்துட்டு ஸ்கூல், காலேஜஸ், குழந்தைங்க, லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் கோயம்புத்தூர் சிட்டியில நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்திருக்கார். அந்த மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட அவரு.
இது போக இவ்வளவு விஷயங்கள் செஞ்ச ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயம் இவர் அவார்ட்ஸ் கிடைக்கணும் இல்லைங்களா? அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஞானதீப விருது, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பெஸ்ட் லீடர்ஷிப்புக்கு உண்டான அவார்டு, பெஸ்ட் கோஆர்டினேஷனுக்கு உண்டான அவார்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மதிப்புக்கு அவருடைய இதை கௌரவ பாராட்டி ஒரு டாக்டரேட் அவார்டு, இந்த மாதிரி 61 விதமான அவார்டு வாங்கியிருக்கார். இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பேச்சாளர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு ட்ரெய்னர், நம்ம கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஏஜென்ட், கம்யூனிட்டியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் இப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க வந்திருக்கார். தயவு செஞ்சு வந்திருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா சார் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லுவார், ஒவ்வொரு மீட்டிங்லயும் தனித்துவமான ஒரு மீட்டிங், தனித்துவமான செய்திகள்லாம் கொடுப்பேன்னு சொல்லுவார். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்து சிறப்பா பண்ணுங்க. சார் உங்களுடைய டைம் நான் நிறைய எடுக்க விரும்பல, தயவு செஞ்சு வாங்க சார். நல்லபடி சிறப்பா எங்களுடைய நாங்க அட்டன் பண்ண வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ Thank சார். you. Thank you, Mr. Sukumar, for your wonderful intro about Dr. David Selvam, sir. Selvam, sir, over to you. Now you can start, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாகவே ரொம்ப சந்தோஷம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை 240 பேர் வந்திருக்காங்க. ஸோ நன்றி. ஸோ தொடர்ந்துபடி வருவாங்க, வரட்டும். ஸோ எனக்கு முதல்ல நன்றி, வெல்கம் பண்ண சிவகுமார் நன்றி. ஸோ பொதுவாக என்னை பற்றி பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லிட்டார். ஸோ எனக்கு நான் எதுவும் சொல்லாமல் டைரக்டாக நான் சப்ஜெக்ட் போயிடலாம். ஸோ நண்பர்களே, நானும் உங்களைப் போல ஒரு சாதாரணமான ஒருவராக இருந்து தான் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ பேசுறது முழுக்க முழுக்க உங்களில் ஒருவனாக தான் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக ஒரு கேரண்டி பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த செஷன் நான் எடுக்காதலே புதுமையான செஷன். நான் இது இந்த மாதிரி எடுத்தது இல்லை. எங்கேயுமே நான் இந்த சப்ஜெக்ட் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி பேசுறது இல்லை. ரொம்ப ரேரா ஏதோ ஒரு சில பாயிண்ட் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா புது குரூப், அதுவும் நம்முடைய ராஜகோபால் சார் இருக்காரு. ஸோ அவரை பற்றி பின்னாடி சொல்றேன். ஸோ அதனால ஒரு நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எடுத்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த செஷன் ஒரு சிறப்பான செஷனாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பயிற்சி எடுத்து வந்திருக்கேன். நான் சும்மா வரல. இந்த செஷன் எடுக்கிறதுக்காக நானும் முறையாக ஒரு பயிற்சி எடுத்துட்டு தான் காசு எடுக்கிறேன். புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லீக் குரூப்புடைய சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு ராஜகோபால் சார் மற்றும் சுரேசன் பாபு சார், அதே போல திரு முனுசாமி சார், கல்யாணி மேடம், விஜயா மேடம், செல்வம் சார் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நிர்வாக குழு, பொதுக்குழு எல்லா உறுப்பினர்களுக்கும் சேர்ந்து முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா மற்றவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை நபர்கள் சேர்ந்து ஒரு 10-12 பேர் சேர்ந்து தொடர்ந்து நடத்திட்டு வர ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதனால அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இதனால எந்த விதமான லாபமும் கிடையாது. எத்தனை பேரை வாட்ஸ்அப்ல கொடுத்து வாங்க ஒவ்வொருத்தருக்கு அனுப்பி எங்களை ஃபாலோ பண்ணி, ஸ்பீக்கரை ஃபாலோ பண்ணணும், ரெண்டாவது உங்களை ஃபாலோ பண்ணி வர வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நண்பர்களே, நான் சொல்லும்போது அடிக்கடி சார்ட் பண்ண சொல்லுவேன். நீங்க வந்து பயிற்சியை வெறும் செல்ல பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களும் ஆக்டிவா இருக்கணும். அடுத்த ஒரு மணி நேரம் ஆக்டிவா இருக்கணும். அதனால முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கூட வாங்க. நண்பர்களே, இங்க உள்ள 240 பேர், 250 நபர்கள் முகவர்கள் சொல்லிடுறேன். ஸோ நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல், ஒரு பிரதிபலனும் கிடையாது. எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா செய்யறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட என்னோட ஆபீஸ்ல வந்து என்னோட ஏஜென்ட் பேசிட்டு போனார். இப்போதான் ஒரு ஹாஃப் அவர் முன்னாடி, ஒரு 1 ஹவர் முன்னாடி பேசினாரு. பேசிட்டு போய் லீக் நல்லா பண்றாங்க சார், நான் பார்த்தேன். இதனால எல்லா டேட்டா அப்டேட்டா வருதுன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் கேட்கல, நீங்க மீட்டிங் இருக்குன்னு சொல்லி வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் நல்லா பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நானா சொல்ல, அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே கன்வே பண்றேன். ஸோ நண்பர்களே, இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. நீங்க வரது மட்டுமில்ல, உங்க கிளையிலையும் உங்க நண்பர்கள் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு ஸோ எல்லாரும் பயனடையட்டும். நான் மட்டும் ஜெயிக்கூடாது, எல்லாரும் ஜெயிக்கணும். ஏன்னா இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ ஒரு மூலை இருந்துட்டு தமிழ் முழுக்க லிங்க் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பண்ணணும். ஸோ தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த குரூப் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சார்பாகவும் ஏன்னா சார், நீங்க ஞாயிற்றுக்கிழமை அலாட் பண்ணி ஒதுக்கி வந்து உட்காந்துருக்கீங்க. தயவு கேட்கல சார், கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆச்சு வாய்ஸ், என்னன்னு தெரியல. பேண்ட் வித் நெட்ஒர்க்கா என்னன்னு தெரியல. நடுவில் பிரேக் ஆச்சு. சார் நான் பார்த்து ரைட் சார், ரைட் சார், ப்ரொசீட். ரைட் நண்பர்களே, சரியான நெட்ஒர்க்ல போய் உட்கார்ந்துருங்க. அதே போல நீங்க ஒரு நோட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய பவர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுங்க. அது உடனே கிடைச்சிரும். அது இல்லாம நான் புதுசாக ஏதாவது செய்தி சொன்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உண்மையாலுமே இந்த செஷனை வந்து சரியா பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் சம்பாதிச்சிடலாம். அதில் மாற்றுக்கிறது நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சம்பாதிச்சிடலாம். ஆனா ஏனோதானம் இருந்தா கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு ஏனோதானம் தான் வரும். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இந்த பயிற்சியை முறையாக சரியாக இருந்து நோட் பண்ணி, இந்த பயிற்சி என்னை மாற்றும் அப்படி ஒரு நம்பிக்கையோட உட்காருங்க.
ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த பயிற்சி எப்படி இருக்குங்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் க்ளோசிங், அதாவது ஒரு நிமிஷத்துல எப்படி வந்து கஸ்டமரை பேசலாம், பேசி இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறது டாபிக். ஸோ அது பேசுறதுக்கு அது மாதிரி ஒரு 20 பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். 20 பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போறேன். ஸோ ப்ராக்டிக்கலும் சொல்ல போறேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக 1 மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். கரெக்டாக நான் 7:50 ஸ்டார்ட், 7:55 ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக 8:55க்கு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா 8:50க்கு நிறைவு செஞ்சிருவேன். 1 மினிட் டாக் மாதிரி வச்சிருக்கிறேன். அது தெலுங்கு என்னை விட தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்க பின்னாடி கேள்வி கேளுங்க, அதை நான் சொல்றதுக்கு மேக்ஸிமம் சொல்றேன். இது முதல்ல சொல்லிடுறேன். 20 1 மினிட் டாக் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். வித்தியாசமா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நான் வேற ஏங்கல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேல்ஸ் க்ளோசிங். அதாவது இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி பாலிசி க்ளோஸ் ஆகும். உங்களோட பாலிசி பேசுறேன்னா பாலிசி பேசும்போதே சேல்ஸ் க்ளோஸ் ஆயிடும். அந்த மாதிரி எப்படி பேசலாம் அப்படி ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொண்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ அதுவும் நாங்கள் கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஒரு 2-3 ஆக்டிவிட்டி கொண்டு இருக்கிறேன். ஸோ எப்படி பண்ணாலும் ஆக்டிவிட்டி கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணணும் இமிடியட்டா, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கத்துக்கிறோம், அதிக நாலேஜ் இருக்கு. மோர் நாலேஜ் மோர் கன்ஃபியூஸ் ஈக்குவல் டு நோ ஒர்க். இந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா அண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய குரூப் நடத்தும் போது எல்லாமே அட்டன் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரே நிமிஷம் வாய்ஸ் பிரேக் ஆகுது பாத்துங்க. வீடியோ ஸ்ட்ரக் ஆயிட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் இப்போ யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க சார், தயவுசெய்து கடைசியில் வச்சுக்கலாம். சாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சார் பேசட்டும். எல்லா கொஸ்டின்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 15 நிமிஷம் டைம் கொடுப்போம், அப்போ கேளுங்க. ஏன்னா இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் சார். ராஜகோபால் சார், இப்ப கேக்குதா? எக்கோ வருது சார். இல்ல பாத்துங்க. இப்ப கேட்கல சார்? கேக்குது சார். கரெக்ட். ரைட் சார், ஓகே. நண்பர்களே, எப்பொழுதுமே வந்து இணையம் அப்படின்னா இடைஞ்சல் வரதான் செய்யும். அது எப்பொழுது வர்றதுதான். ஸோ அது அவ தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் போயிடலாம். ஒன்று ஏன்னா அதுக்கு நான் இன்சூர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால இப்போ இன்சூரன்ஸ் தான் போயிட்டேன். இப்போ நம்ம டாக்ல அந்த டாக்ஸ்குள்ளே போயிட்டோம். ஏன்னா லேப்டாப்ல பண்றேன். லேப்டாப்ல பிரச்சனை முன்னே மொபைல் ரெடியாக வச்சிருக்கேன். அது இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா லேப்டாப் நம்பல. அது இன்சூர் பண்றது தான் நான் பக்கத்தில் செல்போன் வச்சிருக்கேன். ஸோ அதை செல் பண்ணி இப்போ பேசுறேன். ஸோ ஆல்ரெடி சார் வீட்டில் யூபிஎஸ் இருக்கு, ஆஃபீஸ் இல்லை. பட் இருந்தாலும் அது ரெடியாக வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கிறோம். ஸோ அப்படி அலர்ட் ஆகிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்மளே இன்னைக்கு செஷன்ல இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஏஜென்சி ஏன் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க, பெருசா ஏர்ன் பண்ண முடியல, ஏன்னா இவ்வளவு நாலேஜ் கிடைச்சும் பண்ண முடியல, என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணதில்ல. ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் மாத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ வெறும் பாயிண்ட்ஸ் சொன்னா மட்டும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கும். நண்பர்களே கண்டிப்பா சொல்றேன், நான் இதுக்கு பயிற்சி எடுத்து தான் வந்திருக்கிறேன். நான் சும்மா வந்து கிளாஸ் எடுக்கவே மாட்டேன், அவனுக்கு ஒத்துக்க மாட்டேன். இந்த கிளாஸ் கூட 2.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க, சார் வாங்கிட்டார். அதனால எல்லாம் தவிர்க்க முடியல. கண்டிப்பா முன்னாடி 2 மாசம் கிட்ட கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். பட் முன்னாடி வாங்கின நோட் பண்ண வச்சங்காட்டிக்கு கொஞ்சமா பவர் பாயிண்ட் போட்டு வச்சிருந்தேன். கரெக்டாக இன்னைக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ பவர் பாயிண்ட் புது பவர் பாயிண்ட் நான் எங்கிட்ட பழசில் இருக்கிறது புதுசா இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நம்பளே, நான் செஷன் ஸ்டார்ட் பண்றது கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக 8:55க்கு நிறைவு செய்வோம். அது வரைக்கும் நான் கணக்கு சொல்லி நான் பேசுறது கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். நீங்க தெளிவா பொறுமையை கேட்டுங்க. நான் என்னுடைய செஷன் பார்த்தவங்க தெரியும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன், ஸ்லோவா பண்றதுக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ என்னுடைய பவர் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ பவர் பாயிண்ட் எதுவுமே நீங்க இது பண்ண வேண்டாம், எல்லாமே பவர் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். பவர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிய மட்டும் பாருங்க. ஸோ பவர் பாயிண்ட்ல எதுவுமே நீங்க வந்து நோட் பண்ணி வைக்க வேண்டாம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஸோ எதுவும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை. சார் பாப்பா தெரியுதா சார்? தெரியுது சார், தெரியுது. எஸ் எஸ். ராஜகோபால் சார், யாரும் ஒருத்தர் மட்டும் ராஜகோபால் சார் மட்டும் என்ன சார்?
பவர் பாயிண்ட் தெரியல சார், என்னோட பவர் பாயிண்ட். தெரியுது சார், தெரியுது. எஸ் எஸ், ரைட், தெரியுது. ஓகே. ஓகே நண்பர்களே, முகவர்கள் ஒரே ஒரு நிமிடத்தில் இன்சூரன்ஸ் பாலிசி விற்பனை செய்ய வாடிக்கையாளர் எப்படி எல்லாம் பேசலாம். நண்பர்களே, இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது நானும் சொல்றேன். ஏன்னா ஒரு நாள் பேசினா சரி, ஒரு வருஷம் பேசி பாலிசி வாங்க முடியல, ஒரு நிமிஷம் சாத்தியம் இல்லைங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். பட் அது எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர பாயிண்ட், அதான் முக்கியமாக சொல்ல வரேன். ஸோ அதுக்கு எப்படி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொன்றா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட், ஏன்னா என்னோட செஷன் எப்படி இருக்கு, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா படம் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன் தான் பார்ப்பாங்க, இல்லை படத்தை எழுதி போயிடுவாங்க, அது மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால முதல்ல என்னோட செஷன் எப்படி இருக்குங்கிறது நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க பேசும்போது அந்த கஸ்டமர் பேசும்போதே பாலிசி ஓகேன்னு சொல்லிடணும். அதாவது சேல்ஸ் க்ளோசிங் இஸ் த அட் த பிகினிங். நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அது வந்து க்ளோஸ் ஆகணும். எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. சேல்ஸ் க்ளோசிங் இஸ் இட் த பிகினிங், அதாவது முன்னாடி க்ளோஸ் ஆகணும். எப்படின்னு பார்த்து சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ராஜகோபால் சார்ட்ட சொல்றேன், ராஜகோபால் சார் நீங்க என்ன மைண்ட்ல நினைக்கணும் அது மட்டும் சொல்லுங்க, நீங்க மட்டும் அன்மியூட் இருந்துங்க, வேற யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலும் ராஜகோபால் சார் நீங்க மட்டும் எனக்கு வாய்ஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் லேப்டாப் பார்த்து தான் பேசுறேன், ஸோ நான் எதுவுமே நான் கேட்க போறது இல்லை. இப்போ ராஜகோபால் சார் என்ன சொல்றேன் பாருங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எஸ் ஒரு ஒரு லேமே ஒரு சாதாரண மனிதனாக என்ன தோட சொன்னா போதும். முகவரை விட்டுருங்க, சாதாரண மனிதனாக பாருங்க. ஒரு கஸ்டமரை மட்டும் நான் ஏஜென்ட், நீங்க கஸ்டமர். இப்போ நான் வந்து ராஜகோபால் சார் போய் பேச போறேன். ஸோ என்ன பேசணும், ராஜகோபால் சார் எனக்கு ஃப்ரெண்டு ஜென்ரலாக பேசிட்டு இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போகும்போது கொண்டு வரேன். ராஜகோபால் சார் உங்க ஃப்ரெண்டு யாராவது பணக்கார நண்பர் இருந்தால் சொல்லுங்க, ஒரு அருமையான பாலிசி எல்ஐசியில் வந்திருக்குது, ₹1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணா எவ்ரி இயர் கேரண்டியா 10 லட்சம் கொடுக்குறாங்க. 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்ரி இயர் கேரண்டியடா 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஒரு அருமையான பிளான். யாராவது உங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்களா, வசதியான நபர்கள் இருக்காங்களா, இருந்தா சொல்லுங்க, அவங்க இந்த பாலிசி கொடுக்கலாம், அருமையான பாலிசி வந்திருக்குது அப்படி சொன்னா ராஜகோபால் சார் உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுது அதோட அப்படி சொல்லுங்க. இது ரொம்ப அருமையா இருக்கே சார். எனக்கு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 10 லட்சங்கிறது இஸ் பிக் அமௌண்ட். இன்ஃபேக்ட் நானே இந்த பிளானை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். டெஃபினட்டாக அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு லெட் மீ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த பிளான், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார் இப்போ பாருங்க, நான் பாலிசி ராஜகோபால் சார்ட்ட பாலிசி கேட்கல, நண்பர்களே கேட்டுங்க. நான் கேட்டது ராஜகோபால் சார்ட்ட இல்லை, நான் கேட்டது முழுக்க முழுக்க அவருடைய நண்பர்களே கேட்டேன். இப்போ என்ன சொல்றாரு, எனக்கு கொடுங்க கேட்கறாரு இல்லைங்களா, அதுதான். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரியா தான் நம்ம பேச்சு வந்து மாறணும். இதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அதுக்கு எப்படி நான் சொல்லிடுறேன், ஸ்கீம் நான் சொல்லிடுறேன். இது மாதிரி மூணு பாயிண்ட் வச்சிருக்கிறேன், இடையில வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இன்னைக்கு செஷன் இருக்கும். ஸோ பேசும்போதே அவர் வந்து எனக்கு தரமாட்டீங்களான்னு கேட்கணும். அதாவது ஒரு நபர் ஒரு சேல்ஸ் க்ளோஸ் ஆகும்னா ஈகோவை டச் பண்ணணும். அப்ப இப்போ என்ன ராஜகோபால் சார் என்ன சொன்னேன், சார் உங்க ஃப்ரெண்டு பணக்கார ஃப்ரெண்டு சொன்னேன். உடனே அவருக்கு என்னாச்சு, நான் அந்த ஈகோ டச் பண்ணா ரிசல்ட் வரும். ஸோ ஈகோ டச் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும். நான் சொல்றது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். அதான் முக்கியமானது. என்ன சார் பாலிசி இது, ஒரு நம்மளுடைய ஸ்கீம்ல எல்லாமே அருமையான ஸ்கீம் இருக்குது. அதுல இது பார்த்தீங்கன்னா அமிர்த் பாலுடைய ஸ்கீம் தான் நான் சொல்லிக்கிறேன். அமிர்த் பாலை நீங்க போட்டு பாருங்க. 1 கோடி போட்டீங்கன்னா 1,4 கோடிக்கு சம்மஷூர் வரும். அதுக்கு பிரீமியம் வந்து 1,4 கோடி சிங்கிள் பிரீமியம் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ₹80 கேரண்டிஸ் வருது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரும். ஸோ இது கேரண்டியே வரும். ஸோ நண்பர்களே, ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள், அப்புறம் இது தொடர்ந்து வருதோ அதெல்லாம், அப்புறம் இது தொடர்ந்து வருமா, உடனே தர மாட்டீங்களா, அப்புறம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் உண்மை இருக்கு, நான் சொன்னதுல முழுக்க முழுக்க உண்மை. இது ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. இதுல நான் சொன்னது எங்கேயும் ஒரு வார்த்தை பொய் கிடையாது. கேரண்டீடு, ஆமா கேரண்டியா கொடுக்கும், பாண்ட் அடிச்சு கொடுத்துருவோம், எவ்ரி இயர் 10 lakhs கிடைக்கும், அப்புறம் அடிச்சு கொடுத்துருவோம். ஒரு டைம் 1 கோடி பண்ணா போதும். 1 கோடி கூட வராது, கம்மியாக தான் வருது. உங்களுக்கு புரியுங்க, 1 கோடி போட்டுருக்கோம். நான் போட்டல 1 கோடி கூட வரல. நீங்க அமிர்பால பாலிசி எடுத்து போட்டு பாருங்க, அப்படி வரும். ஸோ போட்டு ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இது முதல் பாயிண்டா நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா ஒரு எஸ் போடுங்க. இது புரிஞ்சது பிடிச்சது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு எஸ் மட்டும் போடுங்க. இப்போ அந்த ஆப்போசிட் நபர் பாலிசி எடுக்கணும், அவரும் எனக்கு கொடுங்கன்னு கேட்கல பண்ணுங்கன்னு சொல்றாரு, பாலிசி எடுக்க சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவர் சொல்றாரு. இப்போ நான் எனக்கு டைம் கொடுத்தாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அது ரெண்டாவது விஷயம். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் சொல்ல போறது இல்லை, பட் இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஜகோபால் சார் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதுல, வாய்ஸ் பிரேக் யாரை போடுறாங்க?
ஆமா, அப்பப்போ கொஞ்சம் பிரேக் ஆகுது. பேண்ட் வித் சரியில்லைன்னு தெரியல, கொஞ்சம் இதாகுது. ஆ. ரைட் சார். நண்பர்களே, நண்பர்களே, ஓகே, நான் சவுண்டா பேசிக்கிறேன் சார். நான் சவுண்டா பேசுறேன். இடையில நான் ஸ்லோவா பேசுனேன், நான் சவுண்டா பேசிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நண்பர்களே, இந்த செஷன்ல இந்த மாதிரி தான் அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டி பண்ணிடுறேன். இது வரைக்கும் போதும். இப்போ பாருங்க, இப்போ இதை ஒட்டிட்டு நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லிடுறேன். எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யாரோ பேர் வச்சு எதை வச்சுக்கங்க. எனக்கு பிடிச்சி சொல்லிடுறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். இதை நான் ரெகுலரா டெய்லியுமே படிப்பேன். ஸோ எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். இது வந்து ஒரு பாரதியோடைய வார்த்தையோட இதாக எழுதி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இது கூட வச்சுக்கலாம், வேற கூட வச்சுங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வெறுத்து கூலி தரும். இதெல்லாமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ ஒரு பாசிட்டிவான ஆக்டிவிட்டியோட நம்ம ஆரம்பிக்கணும், செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் உள்ள போயிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், எப்படி நான் முதல்ல சொல்லிக்கிறேன், ஏஜென்சி இன்னைக்குள்ள சூழ்நிலையில என்ன பண்ணணும், என்னென்ன பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் சொல்லிட்டு தான் அந்த 1 minute டாக்ல போறேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ சின்ன டியூனிங் பண்ணாம உள்ள போனா நீ ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு மன நிறைவோடு இருக்கணும். அதே நேரத்தில் ஜெயிக்கணும், வேலை செய்யணுங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கான விதையை நான் விதைச்சிருவேன். அதுதான் என்னுடைய வேலை. கண்டிப்பாக விதைச்சிருவேன். நீங்க 100% என்னோடு இருங்க, 1 மணி நேரம் கூட இருங்க, கண்டிப்பாக மாற்றம் வந்தே தீரும், வர வச்சே தீருவேன் அப்படிங்கிற கேரண்டியா சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு இருக்கிறேன். பாருங்க, உளவியல் சொல்லும் ஒரு உண்மை, நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும். உதாரணமாக, பிரச்சனை மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனை தான் அதிகரிக்கும். வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் வந்தே தீரும். இன்னைக்கு வந்திருக்கிற 300 320 பேருமே வாய்ப்புகளை நோக்கி இருக்கிறது உங்களுக்கு வந்திருக்குது. இந்த மெசேஜ் வந்தது காரணம், நீங்க ஜெயிக்க போறீங்க. ஸோ நண்பர்களே, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நீங்க எங்க கவனம் செலுத்தணும் அங்கே ஜெயிச்சிடலாம். இந்த கவனத்தையும் முழுமையாக கவனம் செலுத்துங்க. இப்ப இருக்கிற செஷனையும் முழுமையை பார்த்தீங்கன்னா நீங்க வந்த நோக்கம் நிறைவேறும். இதுல வந்துட்டு பாதி இங்கேயும் பாதி வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். சாப்பிட்டே பண்றது ஒரு சீரியஸா இருந்தா எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்க நான் போட்டிருக்கேன். ஒரு மூணாவது கூட சொல்லிடுறேன், எந்த முயற்சியும் செய்யாதவனை அடைய, எந்த முயற்சியையும் செய்யாதவனை அடைய அழிவு முயற்சி செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு முயற்சி எடுத்தால் வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 100 பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க, வரலாம் முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா ஆனா இது சார் சரி சேஞ்ச் ஆகலையே சார். ஸ்லைடு வரல. உங்க பேச்சு தான் இருக்கு, ஸ்லைடு வரலையே. ஸ்லைடு மாத்தணும், சேஞ்ச் ஆகல. ஓகே, வரேன் சார். ஆ, இப்ப வருது. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக நான் பொறுமையாக எடுக்க போறேன். தெளிவாக எடுத்தாலும் பயப்பட வேண்டாம், மாத்திடுறோம். நண்பர்களே, ஒரு அந்த கேப்ல நீங்க உங்க சாட் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த குரூப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த லீக் குரூப்புக்கு அனைத்து ஒரு தேங்க்ஸ் மட்டும் போடுங்க. தேங்க்ஸ் மட்டும் சாட் பாக்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் அப்படின்னு போடும் பார்க்கலாம். அதுக்குள்ள அதில் எடுத்துற சைடு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக 300 ரூபா வந்துருக்கா போல இருக்கு. பரவாயில்ல. மேக்ஸிமம் நண்பர்களே, கெப்பாசிட்டி ரீச் சார். 300 பேர் ஃபுல் அட்டெண்டன்ஸ். வெரி எந்த குட், சூப்பர். செஷன்லயுமே இது வரைக்கும் வந்தது இல்ல. ஓ பரவாயில்ல சார். சார் அதெல்லாம் உங்க உங்க எண்ணம் தான் சார். அதெல்லாம் இல்ல எண்ணமே இல்ல, வாழ்க்கை. இது நான் பார்த்த வரைக்கும் எந்த செஷன்லயும் 300 வந்தது இல்ல சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கண்டிப்பா. கண்டிப்பா இல்லை சார். அதெல்லாம் சார் நண்பர்களே, அதுக்கு முன்னாடி அந்த அந்த பவர் பாயிண்ட் வர்றப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னடா வாழ்க்கை அப்படின்னு காலை எந்திரிக்காதீங்க. இப்போ நாளைக்கு காலை எந்திரிக்கும் போது என்னடா வாழ்க்கைன்னு எந்திரிக்காம இது என்னோட வாழ்க்கைன்னு எந்திரிச்சு பழகுங்க. ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்க. என்னடா வாழ்க்கை நினைக்காம இது என்னோட வாழ்க்கை, என்னடா இன்சூரன்ஸ் தொழில் அப்படின்னு நினைக்காம இது என்னோட இன்சூரன்ஸ் தொழில் அப்படின்னு நினைச்சு பழகுங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி சாகும்போது கூட கைத்தட்டு வாங்குறது கொசு. முகவனே, நல்லா புரிஞ்சு வச்சுங்க. சாகும்போது கூட கைத்தட்டு வாங்குகிறது கொசு. முகவனை, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? புரிஞ்சுல? இதான் அந்த வர்றவர்கள் போட்டு சொல்லிடுறேன். ஏன்னா மைண்ட் இருக்குது. அது மாதிரி வச்சுங்க. அதே மாதிரி வெற்றி வேணுமா, வெறி இருக்கணும். ஸோ வெறி வருதுன்னா வெற்றி கண்டிப்பா தானா வரும். நம்ம இதை இன்னைக்கு வர வச்சிடலாம். ஸோ பவர் பண்ண வந்துடட்டும். நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா, மூளை இருப்பவன் மூளையில் உட்கார்ந்து கொண்டு 300 தலைமுறைக்கு சம்பாதிக்கிறான். அது எப்படி பார்த்தோம், அதான் பவர் பண்ண எடுத்துட்டு இருக்கிறேன். வந்துடட்டும். ஸோ மூளையில் இருப்பவன் மூளையை பயன்படுத்தி, அவருடைய மூளையை பயன்படுத்தி 300 தலைமுறை பணம் சேர்த்து வைக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. நம்ம அப்படி பண்றோம் பாருங்க. சார் பவர் பண்ண தெரியுதா சார்? இன்னும் வரலையே சார், இன்னும் வரல. ஒரே நிமிஷம். தெரியல தெரியல சார். ஓகே, நண்பர்களே, ஸ்கிரீன் எது பண்ண வேண்டாம்.
வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீடில் நண்பர்களே பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து ஆ, நண்பர்களே அதே மாதிரி அது வரக்குள்ள சொல்லி நம்ம விட வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நினைக்கிறேன். ஓகே, நம்ம நான் சொன்ன ஸ்லைடு அப்படியே ஒரு அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலாம், அப்படியே லைனை போயிடலாம். பாருங்க, இப்போ தெரியல சார். இப்போ வருது சார், வருது. ஓகே, நம்ம இதை நான் சொல்லிட்டு வந்தது பாருங்க, சேல்ஸ் க்ளோசிங் எஸ் அட் த பிகினிங் சொல்லி தான் இந்த சைடு கொடுத்துருந்தேன். இந்த சைடு உங்களுக்கு தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ எந்த முயற்சியும் செய்யாதவனை அடைய அழிவு முயற்சி செய்யும். ஸோ நண்பர்களே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அழிவை அதே பிரபஞ்சமே செஞ்சிடும். ஸோ அதுக்கு தயவு செஞ்சு வழி கொடுக்க வேண்டாம். ஸோ மூளை இருப்பவன் மூளையில் உட்கார்ந்து கொண்டு 300 தலைமுறைக்கும் சம்பாதிக்கிறான். ஸோ அது எப்படி, அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா எப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல ஏஜென்சி இன்னைக்குள்ள ஸ்டக்காக நிற்கிறதுக்கு என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேச போகிறோம். அதான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஸ்க்ரீனில் எதுவும் வரைய வேண்டாம், ஏன்னா நான் அதுக்கு டைம் போய் நான் உங்களை லாக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தயவுசெய்து பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு லாக் பண்ணணும், லாக் பண்ணி வச்சிருவேன். தயவுசெய்து பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கே எனக்கு டிஸ்டர்ப் ஆகும், மற்ற பார்க்க டிஸ்டர்ப் நண்பர்களே ஆகும். பேசாம இருங்க. நீங்க நான் வந்து இன்ஃபேக்ட் டிசேபிள் பண்ணிருக்கேன், எப்படி நீங்க பண்றீங்க தெரியல எனக்கு. ஏன்னா நான் அழிச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு டைம் எடுத்துட்டு இருக்கணும், இங்கே இப்போ பண்ணிட்டு இருக்கணும், அழிச்சிட்டு இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ. ஸோ நண்பர்களே இது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கோடைய சிஸ்டமில் ஒரு புதுமையை சொல்கிறது தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்க. ஓகே, திங்க் டிஃப்ரெண்ட். ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க நண்பர்களே பொறுமையை கேட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது புது தகவலாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முகவர், அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏச லீடராகவும் ஏச முகவராக மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் யாரோ எழுதிட்டு இருக்கிறீங்க, அப்போ லாக் பண்ணணும் நம்ம, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும் இது பேசுறதுக்கு, அதுக்காக தான் பார்க்குறேன். ஓகே, அது ராஜகோபால் சார் பார்த்துக்குவாரு. சார் அவர் யார் பாரு, ராஜு சார். ராஜு யார் பாருங்க. ராஜு சார் பண்ணாதீங்க, இல்லை ரிமூவ் பண்ண முடியாது, போயிடும், உள்ள வர முடியாது நீங்கள் ப்ளீஸ். ஓகே நண்பர்களே, ஒரு முகவர் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நம்ம வந்து முகவராக போய் ஒரு இடம் கெஞ்சி ஏதாவது வாங்க போவோம், அதாவது வாங்க போகிறோம், கொடுக்க போகணும். வாங்க போகிறோம் என்னன்னா, நம்ம வந்து நம்மளை பற்றி ஒரு தவறாக இடத்துல போகிறோம், ஏதோ ஒரு பாலிசி கிடைக்குமான்னு கேட்டுட்டு போகிறோம். ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு இப்போ நீங்க அண்ணா வாய்ஸ் வரலைங்கண்ணா. அண்ணா வாய்ஸ் வரல. ஓகே ஓகே, இப்போ வரும் பாருங்க. ஸோ ம் ராஜகோபால் சார் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட 1 லட்சம் பிரிமி வாங்கிட்டார் அப்படின்னா 22,000 வாங்கிட்டாரு. அப்புறம் அந்த கஸ்டமர் மூலம் எவ்ரி இயர் அவருக்கு 7,000 ரூபா, 7,000 ரூபா வரலாம், 5,000 வரலாம், 5,000 வச்சுக்கலாம், 5,000. அப்ப என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா, ராஜகோபால் சார் ஒரு கஸ்டமர் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய 20 வருஷத்துக்கு வரக்கூடிய தொகை 5,000 வருது அந்த கஸ்டமர் மூலம். அப்படின்னா அந்த கஸ்டமர் என்னுடைய எம்ப்ளாய், என் குடும்பத்துக்காகவும் அந்த கஸ்டமர் வேலை செய்ய இன்னைக்கு வேலைக்கு போறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி இருக்காங்கன்னா, 1 லட்சம் பேர் அவங்களோட ஸ்டாஃபா இருக்காங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறார்? முகேஷ் அம்பானி என்னுடைய வருமானத்துக்காக அந்த 1 லட்சம் பேர் வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறாரு. புரிஞ்சுங்களா? ஸோ 1 லட்சம் பேர் வேலை செய்யும் போது முகேஷ் அம்பானிக்கு ஒரு அமௌண்ட் தொகை போகுது. ஸோ அந்த மெத்தட்ல மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நான் அப்பாயின்ட் பண்ண என்னுடைய எனக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள், கஸ்டமர், இந்த கஸ்டமர் தெய்வங்கிறது 2வது விஷயம், அது அப்புறம் சொல்ல வரேன். ஸோ அந்த கஸ்டமரை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். காலை எந்திரிச்சுன்னு என் கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கணும். ஸோ அவங்க நல்லா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வருமானம் தொடர்ந்து வரும். ஏன்னா இன்கேஸ் அந்த முகவர் இல்லாட்டா கூட என்ன ஆகும், அந்த முகவர் இல்லாட்டா கூட அவங்க நாமணிக்கு அந்த கஸ்டமர் வேலைக்கு போவார், அவர் சம்பாரிச்சு பிரிமியத்தை கட்டுவார், அவருக்கு நம்ம ஒய்ஃபுக்கும் அவங்க வாரிசு யாரும் வாரிசுக்கு வந்துட்டு இருக்கும், வாரிசு இல்லாட்டா கூட அடுத்த வாரிசு வந்துட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வருமானம் இது. ஸோ அப்போ என்ன நினைக்கணும்னா, நம்ம
ஏஜென்ட் அப்படிங்கிற பிசினஸ் ஓனர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. வந்துட்டீங்கன்னா நமக்காக இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, நமக்காக இன்னைக்கு ஒரு பாலிசி ஹோல்டர் போய் பாக்குறீங்கன்னா பாலிசி பிடிக்க போகாதீங்க, ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பும் இன்சூரன்ஸும் கொடுக்க போங்க. கொடுக்கறதுனால அந்த நபர்னால அவருக்கு நல்லது பண்ணி எனக்கு அதனால தொடர் வருமானம், அவர் எனக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அப்படி மைண்ட் செட் வந்தீங்கன்னா உங்க ஒர்க் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா பல முறை சொல்லி சொல்லி வேலை செய்யாம இருக்கிறதுனால இந்த செயலை கொஞ்சம் மாத்தி சொல்றோம், சொல்றதை கொஞ்சம் மாத்தி சொல்றோம். வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த மாத்தி சொல்றோம். அதுக்காக கஸ்டமர் டீக்ரேட் பண்ண நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஸ்டமர் தான் தெய்வம், அதை மாற்று கருத்து எனக்கு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறோம் அதை நானும் நினைக்கிறேன். கொஞ்சம் மாத்தி யோசிங்க. ஸோ ஒரு கஸ்டமரை போய் நம்ம போய் பாலிசி பேசுறோம் அப்படின்னா அவர் அவாய்ட் பண்ணா கூட சரி, அவாய்ட் பண்ணா பரவாயில்ல, என்னோட குடும்பத்துக்காக ஒரு 20 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி தர போறாரு. ஸோ அந்த கஷ்டப்பட்டு நம்ம ஒரு முறை 2 முறை போனா நோ சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ நண்பர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒரு எஸ் மட்டும் போடுங்க. யாரோ 1 2 எஸ் போட்ட போதும். எனக்கு புரிஞ்சுச்சுன்னு யாரோ 2 போட்டே போதும். கேசர் கொண்டு புரிஞ்சு, மத்தவங்க யாரோ போடுங்க. நண்பர்களே எல்லாரும் இன்டராக்டிவா இருங்க. சார் வந்து உங்களுக்கு எவ்வளவு புது புது விஷயங்கள்லாம் சொல்றாரு. நண்பர்களே இன்டராக்டிவா இருங்க. நண்பர்களே ஓகே ஓகே சார். ஏன்னா எல்லாத்தையுமே அன்மிட் பண்ண எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. எனக்கு நான் சொல்ல இன்னும் சப்ஜெக்ட் போகல. ஏன்னா முதல்ல பேஸ் ஒர்க் பண்ணாம வரேன். ஏன்னா எல்லாம் சொன்னதே நான் சொன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. சொன்னது மாத்தி சொல்லணும்னு சொல்றேன், அது புரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஓனர் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு நோ அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க. நோனா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நோ அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுவேன் அப்படி முடிவு எடுத்துங்க. நான் கண்டிப்பா நோ வரும், நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அடுத்த நபர்ல பார்த்தால் என்னுடைய குடும்பத்துக்கான உழைக்கக்கூடிய நபர் நான் பார்க்க போறேன். எம்ப்ளாயை அப்பாயின்மெண்ட் பண்றீங்கன்னு நினைச்சுங்க. ஒரு எம்ப்ளாயை எனக்காக என் குடும்பத்துக்காக நல்ல ஒரு எம்ப்ளாயை அப்பாயின் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. வின் சுச்சுவேஷன் பண்ண போறோம், அவருக்கு லாபம் பண்ணி நம்ம லாபம் எடுக்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்கிறது ஒரு முதல் பாயிண்டா ஏஜென்ட்ஸ் என்ன மாறணுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்க, அதே தான் ஒரு இன்சூரன்ஸ் தொழில ஒரு உலகம் உள்ள ஒரு ஃபார்முலா இருக்குங்க. உலகம் உள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் அப்படின்னா அந்த பிசினஸ்ல லாபம் இருக்கணும், அதிக லாபம் இருக்கணும், நஷ்டம் அதிக நஷ்டம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு லாபம் எவ்வளவு வரும், அதிகபட்ச லாபம் எவ்வளவு வரும், நஷ்டம் எவ்வளவு வரும், அதிகபட்ச நஷ்டம் எவ்வளவு வரும். இதுதான் இதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருமே உலகம் போல இருக்குன்னா இன்சூரன்ஸ் நான் எடுத்திருக்கிறேன், எனக்கு லாபம் வருமா? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லாபம் வரும். இந்த தொழில் அதிகபட்ச லாபம் எவ்வளவு வரும், இந்த தொழில் நஷ்டமாகுமா? அதான் முக்கியமானது. நினைச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, நஷ்டமாகுமா? நோ. அதிக நஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த தொழிலை சிறப்பாக செய்யக்கூடாது? நல்லா புரிஞ்சு. இது வந்து நான் 1 மினிட் டாக் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். இந்த 1 மினிட் டாக்ல உங்களுக்கு கேட்கறத ஸோ புரிஞ்சு வச்சுங்க. ஸோ லாபம் அதிக லாபம், நஷ்டம் அதிக நஷ்டம், இதே சப்ஜெக்ட் கஷ்டப்பட்டு நீங்க சொல்லலாம். சார் ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாபம் எவ்வளவு வரும் பார்ப்பாங்க, அதிகபட்ச லாபம் எவ்வளவு வரும் பார்ப்பாங்க, நஷ்டமாகவும் பார்ப்பாங்க, அதிகபட்ச நஷ்டமா எவ்வளவு வரும் பார்ப்பாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது சேவிங்ஸ் பண்றது, சேவிங்ஸ்ல பார்ப்பாங்க. ஸோ இதுல எல்ஐசி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்கு, அதிகபட்ச லாபம் இருக்குது, நஷ்டத்துக்கு வாய்ப்பு இல்லை, அதிக நஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் பண்ணக்கூடாது? ஸோ கஷ்டப்பட்டு நீங்க ஈஸியா பேசலாம். உதாரணம் பிஎன்ஐல இன்னைக்கு பிஎன்ஐல பேச சொல்றாங்க பல பேர்த்த, 1 மினிட் டாக்ல பேச சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இதே மாதிரி நீங்க பேசி பழகலாம். ஒரு இப்போ நீங்க இப்போ ராஜகோபால் சார் கஸ்டமர் அப்படின்னா, இல்லை நீங்க பிஎன்ஐ நீங்களா ஒரு ஒரு பொதுவாக கஸ்டமர் இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில சார் ஒரு ஒரு சேவிங்ஸ் அப்படின்னா லாபம் இருக்கு, அதிக லாபம் இருக்கும், நஷ்டமாகும், அதிக நஷ்டமாகும். ஆனா இந்த தொழில இந்த இந்த நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல லாபம் இருக்கு, அதிக லாபம் இருக்கு, நஷ்டம் இருக்கு வாய்ப்பு இல்லை, அதிக நஷ்டம் வாய்ப்பே இல்லை. ஏன் சார் நீங்க சேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த 1 மினிட் டாக்கா நீங்க கஸ்டமர்ட்டையும் நீங்க பேசலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ நண்பர்களே, இது சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் உங்களுக்காக சொல்லிட்டு நான் வெளியே போயிடுறேன். ஸோ இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன தேவைப்படுது ஏஜென்சிக்கு அப்படி கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன இருக்குன்னா, ஏஜென்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு மெதமதப்போட ஒரு நம்ம இருக்கிறோம். ஒரு மமதியா மெதமதப்பா ஏதோ இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு, உங்கள்ட்டையும் இருக்கலாம், எல்லாத்துலயுமே அது இருக்குது. நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, அது இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வீட்டுக்கு வெளியே 5000 பேர் ஜெயிக்கணுமா, வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆள் தோத்து போயிருங்க. அது உங்க மனைவியா இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுக்கு வெளியே 5000 பேர் ஜெயிக்கணுமா, வீட்டுக்குள்ள ஒரே ஒரு நபர் தோத்து போயிருங்க. தயவு செய்து தோத்து போயிருங்க. நல்லா கேட்கறேன், நான் உங்களோட ரிக்வெஸ்ட் தான் பண்றேன். தயவு செய்து தோத்து போயிருங்க. அது உங்க மனைவியா இருக்கட்டும், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வீட்டுக்குள்ள ஜெயிச்சிடறோம், வெளியே தோத்து போயிடுறோம்.
ஏன்னா கேட்டுக்கு வெளியே நீங்க பெரிய லீடரா இருக்கலாம், பெரிய நான் அவ்வளவு பாலிஷ் பண்ணிட்டேன், எம்டிஆர்டி, சிஓடி, நான் கிளப் மெம்பர், நான் யூனியன் இருக்கிறேன், எல்லாம் ஓகே, ரைட், அது கேட்டோட சரி. வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த அந்த மைண்ட் செட்டை இறக்கி வச்சிருங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு உள்ள போயினா உங்க மனைவியோட தோத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நல்ல நண்பர்களே புரிஞ்சுங்க, தோத்துருங்க தோத்துருங்க தோத்துருங்க, அது உங்க மனைவி மட்டும் இருக்கணும், வெளியெல்லாம் ஜெயிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் செய்யாம தான் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கோம் எல்லாருமே. எல்லாம் தடுமாறி இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குது. நான் பெரிய ஆள் சொல்லி வெளியே காட்டிட்டு உள்ள போய் சண்டை போட்டு குழப்பமாயிட்டு எப்பவுமே மனைவியை குறை சொல்லிக்கிட்டே ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த விஷயத்த தேவைப்பட்டால் கஸ்டமர்ட்டையும் சொல்லுங்க. எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி போகும்போது சொல்றேன். பின்னாடி போகும்போது ஒரு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அந்த பாயிண்ட் பேசும்போது இந்த பாயிண்ட் கவர் பண்ணி நான் பேசுறேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ எப்பவுமே சரிமா சாரிமா எங்க ஒரே ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தோத்து போறதுக்காக என்ன வேணா பண்ணுங்க, நான் பயப்பட வேண்டாம், என்ன வேணா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைவ்ல ஜெயிச்சிடலாம். மனைவி அவங்க நம்பிதான் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் புகழா இருந்தானா கணவனை தோத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தோத்து போறதுல ஒரு வெற்றி இருக்கு நண்பர்களே. அது ஒரே ஒரு நபராக இருக்கணும், அது கணவன் மனைவியா மட்டும் தான் இருக்கணும், வெளியாள் நான் சொல்லவே இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஒரு சில பாயிண்ட் உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஸோ இது நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். இதை நீங்க செஞ்சு பாருங்க, இதோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். மனைவி தோத்து பாருங்க அல்லது கணவனை தோத்து பாருங்க, உங்க லெவல் வேற மாதிரி போகும். ஏன்னா நம்ம ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறோம், எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தப்பை சரி பண்றது என் வேலை. அதுக்காக தான் ஒரு சில பாயிண்ட் பண்ண எடுத்துறேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுச்சுங்க. ஓகே, நம்ம எஸ் 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 மட்டும் போட போதும், ஒய் எஸ் பண்ண எஸ் போட போதும். யாரோ ஒன்று ரெண்டு போதும் எனக்கு. ரைட், ஓகே ஓகே நம்பர் ரைட். பாருங்க, ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ப்ராஸ்பெக்ட் முக்கியம். ப்ராஸ்பெக்ட் முக்கியம். நம்ம தெரிஞ்ச நபர்கிட்ட போய் கேட்க தெரிஞ்ச நபர்கள் 300 பேர், தெரிய நபர்கள் 3 கோடி பேர். ஸோ பெரிய நபர்கிட்ட பேசினா தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும், அதிகமான நம்மளோட பணம் சம்பாதிக்க முடியும், அதிகமான பாலிசி நம்ம கொண்டு வர முடியும், வருமானத்தை சேர்த்த முடியும். ஸோ தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்டு 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 இருக்காதீங்க. ஸோ தெரியாத நபர்கிட்ட வெளியே போறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ராஸ்பெக்ட தெரிஞ்ச நபர்கிட்ட எழுதுங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் பண்ணீங்க, பண்றதெல்லாம் பண்ணீங்க. பட் தெரியாத நபர்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. 10 நபர்கிட்ட பேசுனீங்கன்னா அதுல தெரிந்தவர்கள் 5 பேரா, 5 பேர் தெரிய நபரா இருக்கணும். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 4 பேர்த்திட்ட பேசுனீங்கன்னா 2 நபர்கள் தெரிஞ்சவர்களா, தெரிய நபர்கள் 2 பேர் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம லெவல் வேற லெவலுக்கு போகும். ஆனால் தெரிஞ்ச நபர்கள் உங்களுக்கு வேற மாதிரி இடம் போடுவாங்க, தெரிய நபர்கள் உங்களுக்கு வேற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தெரிய நபர்கிட்ட நீங்க அதிகம் பேசி பழகணும். ஸோ அதுக்காக தான் இந்த செஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் அது மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துருக்கேன், அதையும் பார்த்துடலாம். பாருங்க, இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம டேரக்டாக போய் உள்ள போறோம். பாருங்க, நம்ம இப்போ சார்ட் பாக்ஸ்ல சார்ட் பண்ணலாம், எல்லாருமே கூட பண்ணலாம். இளமையில் வறுமை யார் காரணம்? சார்ட் பாக்ஸ் பண்ண போகலாம். யாரோ ஒருத்தர் பண்ண போகலாம். இளமையில் வறுமை யார் காரணம்? ஃபாதர், மீ. நீங்க எப்படி சார் இருப்பீங்க? இளமையில குழந்தையா இருக்கும்போது, மை செல்ஃப் வந்து இளமையில சின்ன குழந்தை, நீங்க இப்போ வேலைக்கு போகாத போது பேரண்ட்ஸ். ஓகே, பேரண்ட்ஸ் வெரி குட். பொதுவாக நானே சொல்லிடுறேன், இளமையில் வறுமைனா முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் தான் காரணம். ஸோ நீங்க இன்னைக்கு பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க குழந்தை வறுமையா இருக்குன்னா அது நீங்க தான் காரணம். நீங்க இளமையா இருக்கும்போது வறுமையில் இருந்தீங்கன்னா அது உங்க பேரண்ட்ஸ் காரணம். ஸோ முதுமையில் வறுமை, அது டைப் பண்ண இப்போ பண்ணுவோம். முதுமையில் வறுமை, நீங்க எல்லாம் வயசாயிருச்சு, அப்ப யார் பாருங்க. ஓகே, போதும், அது போதும், இது பண்ணுங்க. அடுத்தது முதுமையில் வறுமை யார் காரணம்? செல்ஃப், நம்ம தான் காரணம். எஸ், ஓகே, நான் தான் காரணம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போதும், அவ்வளோ சார்ட் பாக்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க, போதும். ஆனால் டைம் இல்லை, நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நண்பர்களே, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, பாலிசி பொதுவாக ஜென்ரலாக பேசின உடனே அடுத்தது நம்ம என்ன பேசணும்? சார் ஒரு சின்ன விஷயம் பேசட்டுமா? சொல்லுங்க சார். இளமையில் வறுமை யார் சார் காரணம்? அது உடனே சொல்ல, இளமையில் வறுமைனா நாங்க அப்பா அம்மா தான். முதுகில் வறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணுங்க, எல்ஐசியில் பண்ணுங்க. நண்பர்களே, கொஞ்சம் மாற்றி சொல்றேன், எல்ஐசியே சொல்லிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ அதனாலதான் ஏதோ ஃபெயிலியர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. பேங்க்ல பண்ணுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுங்க, எல்ஐசியில் பண்ணுங்க. ஸோ ஏதோ பண்ணாம இருந்தா கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ தயவு செஞ்சு முதுமையில் வறுமை இருக்கக்கூடாதுன்னா நீங்க கம்பல்சரி சேவ் பண்ணி ஆகணும். சேவிங்ஸ் மட்டும் தான் அந்த வறுமையை போக்கணும். சேவிங்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. வறுமையை போக்கணும், சேவிங் பண்ணியே ஆகணும். ஸோ அதை வந்து பேங்க்ல பண்ணுங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணுங்க, எல்ஐசியில் பண்ணுங்க. அவங்க பேங்க்ல பண்ண போவாங்க, அங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். போஸ்ட் ஆஃபீஸ் போனா அங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். பட் உங்கள்கிட்ட 10,000 கேள்வி கேட்கலாம், அங்க போய் ஒரு கேள்வி கேட்க முடியாது. புரிஞ்சுதா? 2 இடத்துக்கு அது ஒரு கேள்வி போய் கூட பார்க்கட்டுமே. அப்படி போன 2 கஷ்டம் அங்கே போய் பண்ணட்டு தப்பு இல்லை. பட் ஆனால் பண்ண வைங்க. ஸோ நண்பர்களே, இது 1 மினிட் டாக்ல கொண்டு வரேன். ஸோ இது நல்லா கேட்டுங்க. இளமையில் வறுமை பேரண்ட்ஸ், முதுகில் வறுமை நான் தான் காரணம். அப்போ முதுகில் வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க சேவ் பண்ணணும். அந்த சேவிங்ஸை பேங்க்ல பண்ணுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுங்க, எல்ஐசியில் பண்ணுங்க.
ஆனா சேவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறத சொல்லிடணும். நண்பர்களே, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ட்ட ஒரு கொஸ்டின் கொடுங்க. என்ன கொஸ்டின்னா, சார் எனக்கு டைம் கொடுங்க, உங்களை பாலிசி எடுக்க கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படி வார்த்தையை சொல்லி பழகுங்க. பாலிசி எடுக்க கட்டாயப்படுத்த மாட்டேன், நான் சொல்ற பொறுமை கேட்டா போதும், ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு கேட்டு பழகுங்க. அப்புறம் பேசிக்கலாம். 20 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், அது மாதிரி எடுக்கக்கூடாது. அரை மணி நேரத்துல டைம் எடுத்துக்காம பேசி பாருங்க, கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப நான் போய் ஒரு இப்போ முனுசாமி சார்ட்டையோ ராஜகோபால் சார்ட்டையோ பேச போகும்போது என்ன நினைக்காரு, செல்வன் சார் வராரு, எடுக்கலைன்னா சங்கடப்படுவாரு, அங்கிருந்து கிளம்பி வராரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நம்ம அவாய்ட் பண்றாங்க, ஸ்கிப் பண்றாங்க. அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, எனக்கு டைம் கொடுங்க சார், 20 மினிட் டைம் கொடுங்க, பாலிசி எடுக்க கட்டாயம் இல்லை அப்படின்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நண்பர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் நான் அப்படி போறேன். பாருங்க எத்தனை ரிஸ்க் இருக்குன்னா, மொத்தமா ஒரு ரிட்டைர்மெண்ட் ரிஸ்க் இருக்கு, 5 ரிஸ்க் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கலாம். இல்லையா, இப்போ நீங்க மாத்தி கூட ஒரு மெசேஜ் அனுப்பலாம், உங்க வாட்ஸ்அப்ல கூட அனுப்பி, சார் நேற்று வந்து ஒரு ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணணும், நீங்க பேமெண்ட் இதெல்லாம் பேமெண்டா வச்சுக்கோங்க, இது ஃப்ரீ கிடையாது நண்பர்களே, நம்ம ஃப்ரீ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதுக்கும் பேமெண்ட், அவங்க ஜூம் பணம் கட்டி எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணி பண்றாங்க. ஸோ பேமெண்ட்டே வச்சுட்டு ஒரு ஒரு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி 2000 பணம் செலவு பண்ணி நான் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணினேன், அதில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஃபைனான்சியல் ரிஸ்க் 5 இருக்குதாமா, அதை பத்தி நான் பேச டைம் கொடுங்க, நான் வந்து பேசுறேன், வேலை முடிஞ்சு. ஸோ அப்போ என்ன இருக்குன்னு போய் பேசலாம். 20 மினிட் டைம் கொடுங்க சார் சொல்லி நீங்கள் ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான, அதான் நான் 1 மினிட் டாக்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்கம் ரிஸ்க் என்னன்னு பேசலாம், ஹெல்த் ரிஸ்க் பற்றி பேசலாம், கமிட்மெண்ட் ரிஸ்க் பற்றி பேசலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் பேசலாம். இன்கம்னா இன்கம் ஸ்டாப்பாக இருக்கு 4 விதமான காரணம் இருக்குது. ஒன்று ஜாப் லாஸ், ரெண்டாவது 5 விதமான காரணம் இருக்குது. ஜாப் லாஸ், ரிட்டைர்மெண்ட், டெத்து, டிசபிலிட்டி, கிரிட்டிக்கல். இந்த 5 விதமான இன்கம் ரிஸ்க். இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி பேசியிருக்காங்க, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே யூடியூப் இருக்குது, ஆல்ரெடி இந்த குரூப்ல பேசியிருக்காங்க. இதை பத்தி நான் உள்ள டெப்தா போகல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த கஸ்டமர்ட்ட ஒரு வேற ஏங்கிள் பேசி பழங்க. எப்பவுமே பாலிசி ஜீவன் லாபம் அவங்க கிட்ட போனீங்கன்னா அது சூட் ஆகாது. ஸோ நீங்க பேசக்கூடிய மெத்தட சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ ஃபைனான்சியல் ரிஸ்க்னு இருக்கு சார், நான் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண அருமையா இருந்துச்சு, இந்த மாதிரி ரிஸ்க்ல இருக்குது, இதை பத்தி பேச டைம் கொடுத்து வந்து பேசலாம், அப்படியே வாங்கினா போய் பேசலாம். ஆனா பேசும்போது ஒரு கொஸ்டின் கொடுத்துருங்க, கட்டாயப்படுத்த மாட்டேங்கிறத சொல்லிடுங்க. ஸோ நண்பர்களே, எதுக்குன்னா நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பாயிண்ட் மட்டும் கிடைச்ச போது ரொம்ப டெப்தா போக வேணாம் சொல்ல வரேன். இது சொல்லிட்டேன். இப்போ அடுத்த முக்கியமான, ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். பாருங்க சார், ராஜகோபால் சார், இப்போ நீங்க மட்டும் வாடகை விட சொந்த வீடு எப்படி இருக்குது சார், தப்பு இல்லை. உங்க வீட்டோட மதிப்பு எவ்வளவு சார் இருக்கும், தோராயமா சொல்லுங்க சார். சார் வாடகை விட சொல்லுங்க, சொந்த விட சொல்லுங்க சார். சொந்த வீடு 70 lakhs. ஓகே நண்பர்களே, இப்போ ராஜகோபால் வந்து என்னுடைய கஸ்டமர், நான் வந்து ஏஜென்ட்டுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்போ ராஜகோபாலோட வீடு வந்து 70 lakhs சொல்றாரு. ஓகே சார், 70 lakhs. ஓகே சார். சார் 70 lakhsல உங்க வீட்டுடைய அஸ்திவாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிப்பீங்க சார், ஒரு தோராயமான தொகை? அது 70 lakhs எவ்வளவு வரும் நினைக்கிறீங்க இன்னைக்கு டேட்ல? ஒரு 10 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன் அஸ்திவாரத்துக்கு. ஓகே 10 lakhs. ஓகே 10 lakhs பண்ணிருக்காரு. சார் இப்போ இந்த வீடு, இப்படி சொந்த வீடு உதாரணம் வாடகை விட்டா எவ்வளவு சார் போகும்? 20,000 ரூபாய் போகும் மந்த்லி. ஓகே நண்பர்களே, ஓகே இது அவுட்ல கிடைச்சாச்சு. இப்போ நான் எனக்கு 3 கேள்வி கேட்டேன், அந்த 3 கேள்வி 1 மினிட் டாக்ல 3 கேள்வி வரணும். 3 கேள்வி கேட்டு அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. என்ன சொல்லியிருக்காரு ராஜகோபால் சார், நண்பர்களே 1 மினிட் டாக்ல உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் பேசி சொல்றேன். பட் 1 மினிட் டாக் ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். பட் பேசினா உங்களுக்கு புரியாதுக்காக, ஏன்னா ஆன்லைனா புரியாதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ ராஜகோபால் சாரோட வீட்டுடைய மதிப்பு 70 லட்சம், அதோடைய வாடகைக்கு அதை விட்டாருன்னா 20,000 கிடைக்கும். அஸ்திவாரத்துக்கு மட்டும் 10 லட்சம் செலவு பண்ணிக்காரு. அப்படின்னா இப்போ எப்படி பேசணும், அவர்கிட்ட எப்படி பேசணும்னா, சார் இப்போ நீங்க அஸ்திவாரத்துக்கு 10 லட்சம் பண்ணீங்க இல்லையா, இப்போ இந்த 20,000 வாடகை வாங்குறீங்க இல்லையா, அந்த 20,000 வாடகை அஸ்திவாரத்துக்கு தரீங்களா, மொத்த வீடு தரீங்களா? அப்படின்னா அவர் மொத்த வீடு தரம்பாரு. அப்ப அஸ்திவாரத்துக்கு யார் சார் இந்த 10 லட்சம் எங்க போச்சு, ஏன் சார் 10 லட்சம் பண்ணீங்க தேவையில்லாம, அந்த 10 வேஸ்டா? அப்படி இல்ல இல்ல 10 அது இருந்தாலும் அது இருக்கிறது நம்ம வீடு வாடகை வாங்க முடியுது பாரு, அந்த அஸ்திவாரம் இருக்கிற வீடு வாடகை வாங்கிட்டு இருக்கேன், வாங்க முடியாத பாரு. அதனால இன்சூரன்ஸ் தயவு செஞ்சு சார், அதே இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க பண்ண இதே மாதிரி ஆகும். ஸோ அஸ்திவாரம் இல்லாம வீடு கடை என்ன ஆகும், அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லாம நீ என்ன பண்ணாலுமே 0 ஆயிருவீங்க சார் கடைசியில. தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் பண்ணுங்க சார். இன்சூரன்ஸ் பண்றதுக்கான ஐடியா இருக்கு, அது பிரீமியம்லாம் பேசிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல பேசணும். ஸோ அந்த டைமிங்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இது புரிஞ்சு நினைக்கிறேன், புரிஞ்சு தெரியல, புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுது, அருமையான பாயிண்ட். எஸ்ட் போடுங்க. இன்னொரு முறை கூட புரியும், சாதாரண புரியும், எனக்கு சாதாரண புதிய புரிஞ்சா தான் நமக்கு நல்லது. சரி நண்பர்களே, ஓகே இன்னொரு சொல்லி நண்பர்களே, அதாவது வீட்டுடைய மொத்த மதிப்பு 70 லட்சம், வாடகைக்கு விட்டாருன்னா அது 20,000 வாடகைக்கு வாங்கலாம். அஸ்திவாரத்துக்கு கூட 10 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த 20,000 வாடகை வாங்குறாங்க, அந்த வாடகை அஸ்திவாரத்துக்கு வாங்கல, நல்லா புரிஞ்சுங்க, அந்த 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 வீட்டை யூஸ் பண்ணி தான் வாங்குறாங்க.
அப்படின்னா அந்த அஸ்திவாரம் வேஸ்டா அப்படின்னா வேஸ்ட் கிடையாது. ஸோ அந்த அஸ்திவாரம் தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டைமிங்கில் எடுத்து சொல்லணும். அவர்கிட்டயே கேட்டு கேட்டு சொல்லணும். அங்கேயே உட்கார்ந்து கேட்டால் தான் அவருக்கு ஈஸியாக புரியும். ஓ, அஸ்திவாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ இன்சூரன்ஸ்ல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஸோ புரிஞ்சுட்டாருன்னா ஈஸியாக பண்ணிக்குவாரு. எப்படி தெரிஞ்சவருக்கு பிடிக்கணும். நான் அடிக்க சொல்றதான், உங்களை முகவர அந்த கஸ்டமருக்கு பிடிக்கணும். பிடிச்சதுன்னா நீங்க சொல்றது கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா பாலிசி க்ளோஸ் ஆயிடும். உங்களை பிடிக்கலைன்னா என்ன சொன்னாலும் பாலிசி க்ளோஸ் ஆகாது. ஸோ உங்களை பிடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு பழகிக்கிங்க. அது இப்போ சப்ஜெக்ட்ல போகாது, பட் தெரிஞ்சுக்க நான் சொல்ல வர்றேன். ஓகே, நம்ம அடுத்து பாருங்க. 200 ரூபாய் சட்ட துணியை பாதுகாக்க, சார் 2000 ரூபாய் சட்ட துணியை பாதுகாக்க 200 ரூபாய்க்கு பனியனும், 20 ரூபாய் செல்போனை பாதுகாக்க 200 ரூபாய்க்கு செல் கவர் வாங்கும் நீங்கள் ஏன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சார் சவுண்ட் இல்ல. உங்கள் வருமானத்தை பாதுகாக்க என்ன? நல்லா கேட்டுங்க, இது நான் ஏன் இது ஒரு ஐடியாக்கு சொல்லக்கூடிய, அதாவது 2000 ரூபாய்க்கு சட்ட துணியை பாதுகாக்க 200 ரூபாய்க்கு பனியன் போட்டிருக்கீங்க. ஓகே, 20,000 ரூபாய் செல்போனை பாதுகாக்க 200 ரூபாய்க்கு செல் கவர் போட்டிருக்கீங்க. அப்படின்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருமானத்தை பாதுகாக்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அப்ப என்ன செய்யணும்னு கேட்பாரு. அதை நம்ம சொல்லலாம். அது இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நண்பர்களே, ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த நேரத்துல அவருக்கு அதை மட்டும் புரிஞ்சுங்க. நண்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரியுற மாதிரி இருக்கா? கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம் டக்குனு. நல்லா புரியுது சார், நல்லா புரியுது. ஓகே ஓகே நண்பர்களே, என்னோட போட்டோ வர வேண்டியது, வீடியோ வரல எனக்கு. ஓகே நண்பர்களே, இப்ப பாருங்க, அடுத்தது இது ஒரு சார்ட்டுங்க. நான் இப்போ அவசரமா போட்டது, இப்போ 7 மணிக்கு தான் சார்ட் ரெடி பண்ணி பழைய சார்ட் எடுத்து போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுக்காக ஒரு கஸ்டமர் பேசும்போது நான் சொல்லுங்க 1 மினிட் டாக்ல ஈஸியா ஒரு ஆக்டிவிட்டினால ஒரு புரிய வைக்கிறது எப்படி அப்படிங்காக ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெஃப்ட் கார்னர்ல ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ஒரு பர்சன் வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, ஃபுட்டுக்கு, உங்களுக்கு உங்க மனைவி ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு போட்டுட்டு, அப்புறம் வீட்டில் 3 பேருக்கு 4 பேருக்கு எழுதி சொல்லணும். லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்கு, எஜுகேஷன் எவ்வளோ செலவாகுது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு குழந்தை 2 குழந்தை எவ்வளோ ஆகுது மொத்தம் எழுதி சொல்லணும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு, ஃபோனுக்கு என்ன டேக்ஸ் கட்டுறாரு, புது மிஸ்லஸ் இதர செலவுகள் எல்லாமே அங்கே எழுதி சொல்லணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹெல்த்துக்கு என்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு எழுதி சொல்லணும். இது சின்ன ஐடியா. இந்த ஐடியாவை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஐடியாவை எழுதி சொல்லிட்டு சென்டர்ல இந்த இடத்துல அவர் பேர் எழுதணும். உதாரணத்துக்கு அவர் பேர் ராமசாமி எழுதிடணும். எழுதிட்டு, சார் இந்த ராமசாமி சார்னால, இப்போ உதாரணம் இந்த கஸ்டமர் பேர் ராமசாமி சார், நீங்க உங்களால உங்களுடைய குடும்பத்துக்கு ஃபுட் ஆகட்டும், உங்க குடும்பத்துடைய குழந்தை எஜுகேஷன் ஆகட்டும், உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இதர செலவுக்கு எல்லாமே செலவு பண்றதுக்கு உங்க மூலம் போயிட்டு இருக்குது. அது மெடிக்கலுக்கும் உங்க மூலம் போயிட்டு இருக்குது. ஸோ ராமசாமி போயிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பேப்பர் வேணாலும் நான் அனுப்புறேன், நீங்க எடுத்து கூட பேச. என்னோட பழைய ஸ்லைடு தான், 1 மினிட்டுக்காக தான் கொண்டு வந்தேன். ஸோ நம்ம சொல்லிட்டு பாருங்க, இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க, அது தெரியும் பாருங்க. ஸ்க்ரீன்ல பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். இப்போ நான் போட்ட ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, நல்லா பார்த்து என்னோட ஸ்க்ரீனை பாருங்க. சார் தெரியுதா சார்? ஸ்லைடு இந்த மாதிரி ஸ்லைடு தெரியுது. நண்பர் ஸ்லைடு இருக்குது. நீங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து நான் வந்து என்னுடைய வீடியோ போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் காட்டுவேன். நான் எழுதின பேப்பரை காட்டிட்டு இருக்கேன். என்னோட வீடியோக்கு போனால் அடுத்த ஸ்லைடு தள்ளி விடுங்க. தள்ளி விட்டீங்கன்னா என்னோட வீடியோ வரும் பாருங்க. ஜஸ்ட் தள்ளி விடுங்க, தள்ளி விட்டீங்கன்னா போதும் வீடியோ வரும். ஜஸ்ட் தள்ளி விட்டீங்கன்னா போதும் வீடியோ வரும். என் வீடியோல ஒரு பேப்பர் காட்டிட்டு பாருங்க. இப்போ இந்த பேப்பர் பாருங்க, இந்த மாதிரி பேப்பரை அப்படியே என்ன பண்ண பாருங்க. ஒண்ணு நண்பர்களே பாருங்க, அப்படியே மடிக்கிறேன். நல்லா பார்த்துங்க, நான் மடிக்கிறேன். 2ஆ மடிச்சிட்டேன் பாருங்க. இப்படி மடிச்சு 2ஆ மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு அதை 4ஆ மடி. கீழே தெரியல பாருங்க. யாராவது எஸ் போடுங்க, தெரியுதுன்னு. என்னுடைய நோ வீடியோ சார். வீடியோல வீடியோ ஒரு ஒரு தள்ளி விடுங்க சார். அந்த பவர் பாயிண்ட் தள்ளி விட்டீங்கன்னா போதும், வீடியோ வந்துடும்.
தள்ளி விட்டு வீடியோ வரும் பாருங்க. அது ஆல்ரெடி நான் காட்டிருக்கேன், ஸ்க்ரீன்ல காட்டிருக்கேன், என்னோட வீடியோல காட்டிட்டு இருக்கேன். ராஜகோபால் தெரியுங்களா சார்? தெரியுது சார், தெரியுது. ஃபுல்லா ஓகே தெரியல. ஓகே நண்பர். நீங்க பேசுறது தெரியுது. ஓகே, அதுல சின்ன பேப்பர் இருக்கு பாருங்க. பேப்பர் நண்பர்களே, தெரியுது. இப்ப அந்த பேப்பர்ல பாருங்க 4 மடிச்சிட்டு அந்த சென்டர்ல நான் வந்து தனியோட அனுப்பிடுறேன். சென்டர்ல அப்படியே நீங்க அப்படியே கிளிக்கணும். அப்படியே கிழிச்சிட்டீங்கன்னு வச்சுல, இப்ப என்ன எதுக்கு கிளிக்கணும், அந்த கஸ்டமர் முன்னாடி இப்படி வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஹோல்ட். கஸ்டமர் அர்த்தம் இன்சூரன்ஸை அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு அந்த கஸ்டமர் அந்த இல்லைன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இந்த செலவுல யார் பார்த்துக்குவா? அந்த பேப்பர்ல 4 காரணங்களுமே எழுதிட்டு சென்ட்ரல்ல அவர் பேர் எழுதிட்டு அந்த பேப்பரை 4 மடிச்சு இந்த கார்னர்ல கிழிச்சோம்னா தனியா வந்துடும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பேக் வந்து ராமசாமி வந்து நேம் அப்படின்னா ராமசாமி வரும். பேக் சைடில் எல்ஐசி வச்சிருக்கணும். சார் இதெல்லாம் செலவு நீங்க இல்லாட்டா கூட எல்ஐசி பார்த்துக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டியோட நீங்க சொல்ல முடியும். நம்மள ஒரு ஆக்டிவிட்டியோட சொல்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் பத்தி கேட்க மாட்டாரு, சொல்ற கஷ்டமாவும் இருக்கும், நம்ம சொல்ல முடியாது, பேசுறது நல்லா இருக்கும், சொல்றதுக்கு ஒரு சிரமமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி காட்டினீங்கன்னா அவர் ஈஸியா புரிஞ்சுக்குவாரு. அல்லது அவரோட செலவெல்லாம் கேட்டுட்டு பேர் மட்டும் மாத்தி போடுங்க. மாத்தி போட்டா போதும், போட்டுட்டு கிழிச்சு பாருங்க, அப்ப அவர் புரிஞ்சுக்குவாரு. அப்ப 2 நிமிஷம் பண்ணுவாரு அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பேசும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சம் உங்க பேசக்கூடிய மெத்தடை சேஞ்ச் பண்ணோம்னா அங்கிருந்து வேற மாதிரியான ஆக்ஷன் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காக சொல்லியிருக்கிறேன். நம்ம இது ஆக்டிவிட்டிங்கிறனால நான் ஒரு பேப்பர் போட்டு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சதுக்கு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த சப்ஜெக்ட் கூட பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ நீங்கள் வயதான காலத்தில் யாரிடமாவது கையேந்தி காலத்தை கடத்த போறீங்களா, இல்லை எல்ஐசியில பென்ஷன் வாங்கி கொண்டு நிம்மதியாக சந்தோஷமா வாழ போறீங்களா? ஸோ நண்பர்களே, இது 1 மினிட் டாக்ல நான் சொல்லக்கூடிய எதுக்கு அந்த ஸ்லைட்ல அப்படி படிக்கிறேன்னா சொல்றதா கிடையாது, நீங்க இதை மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த இடத்துல சொல்லணும் அதெல்லாம் சொல்லி பழகணும். அதுக்காக ஸ்லைடு உங்களுக்கு தரேன்னு சொல்றேன். இந்த ஸ்லைடு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ என்ன பண்ணா இந்த மாதிரியான ஸ்லோகன் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை விட நல்ல ஸ்லோகன் நீங்க கூட ஆல்டர் பண்ணி எழுதிக்க தப்பு இல்லை. ஆனால் இது மைண்ட்ல இருக்கணும், கேட்டோட சொல்ல தெரியணும். இப்போ எனக்கு என்ன நினைக்கிறேன்னா இது எழுதும்போது தான் இது நம்ம மனப்பாடம் பண்ண எனக்கே தோணுது. இப்போ நான் டைரக்டா பேசி பண்ண வச்சுல நீ கேட்கும்போது நல்லா இருக்கும், கை தட்டுவீங்க, ஆனா எழுதி வைக்க மாட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இது அப்படியே கையில் கொடுத்துருவேன், நீங்க எப்போ வேணா எடுத்து பார்த்துக்கலாம். அதான் பர்பஸ் தான், என்னோட பர்பஸ் அதுதான். ஏன்னா நான் வாயில அழகா பேசி போடணும், அழகா பேசிட்டு போயிடுவேன். கேட்கும்போது நல்லா இருக்கும், ஆனா எதுவுமே நீங்க எழுத மாட்டீங்க, எழுதினாலும் படிக்க மாட்டோம், அல்லது டைரி எப்படி எழுதி அங்கேயே கிடக்கும். இது அப்படி இல்லை, எப்போ வேணா எடுத்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வயதான காலத்தில் யாருமாவது கையேந்தி காலத்தை கடத்த போறீங்களா, இல்ல எல்ஐசியில பென்ஷன் வாங்கி கொண்டு நிம்மதியா சந்தோஷம் வாழ போறீங்களா? நீங்கள் வாங்குற அப்பாவா, கொடுக்கிற அப்பாவா? நீங்க கொடுக்கிற அப்பாவா, வாங்குற அப்பாவா? நீங்க கொடுக்கிற தாத்தாவா, வாங்குற தாத்தாவா? இது நண்பர்களே எல்லா இடத்துலையும் இதை சொல்லிட்டே இருங்க. அட்லீஸ்ட் நோட் பண்ணுவீங்க. இந்த ஸ்லோகனை நான் 10 இடத்துல சொல்லிட்டேன், இந்த ஸ்லோகனை ஒரு 50 இடத்துல சொல்லி நோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு சிஸ்டம் பண்ணீங்கன்னா உங்க வெற்றி எங்கேயே போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே கேட்டுக்கிறோம், எதுவும் பண்றதில்லை. ஏக்ஷன் பிரச்சனையா இருக்கு நமக்கு. கேட்கும்போது சூப்பரா இருக்கு, செல்வம் சார் சூப்பரா எடுத்தாரு, ராஜகோபால் சார் சூப்பரா எடுத்தாரு, எல்லாரும் ஓகே தான். பட் நம்ம ஏக்ஷன் இருக்கான ஏக்ஷன் குறைவா இருக்கும். அப்போ இதை நோட் பண்ணி இதை நான் 20 பேருக்கு சொல்லிட்டேன், 50 பேருக்கு சொல்லிட்டேன், 100 பேருக்கு சொல்லிட்டேன், அப்படி கொண்டு வந்து பாருங்க, உங்க லெவல் வேற மாதிரி இருக்கும். உங்களை பார்க்குற பார்வை முகவராக பார்க்க மாட்டாங்க, உங்க பார்க்குற பார்வையை டோட்டலே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்லோகனை மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுக்குறப்பாவா, வாங்குறப்பாவா, கொடுக்குற தாத்தாவா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், 2 இடத்துல சொல்லியிருப்போம். ஏஜென்ட் போய் சொல்லுவோம். ஏஜென்ட் சொல்ல முக்கியம் இல்லை, கஸ்டமர் சொல்லி பழகுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். பாருங்க, உழைக்கும் காலத்தில் செய்யும் செலவை விட ஓய்வு காலத்தில் செய்யும் செலவு அதிகம். ஏன்னா வேலைக்கு கிளம்பிடுவோம், அங்க வேலை செய்வோம், 8 மணி நேரம் அங்க இருப்போம், பிரச்சனை ஏதோ வேலை செஞ்சோம், செலவு பிரச்சனை இருக்காது. பட் முதுமைனா இனிமேதான் வயசான காலத்துல அதிகமாக வீட்டில் இருப்போம், அதிகமாக செலவாகும், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் அதிக செலவாகும். ஸோ அப்போ பணம் அதிகமாக தேவை இருக்கும். ஸோ அப்போ முதுமை இனிமைதான் ஓய்வூதியம் இருந்தால், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். முதுமையில் மகிழ்வுடனும் சுயமகிழ்வுடன் வாழ இன்றைய திட்டமிடுங்கள். வருமானம் என்பது வருங்கால மானம் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள உணர வைங்க. நண்பர்களே, இதெல்லாம் எதுக்காக நான் பேசும்போது கடற்கடன் பேசி போனா நல்லா இருக்கும், எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா இது ஆன்லைன் மீட்டிங் அப்படிங்கிறனால நீங்க ஒரு ஸ்கிரீனை பார்த்தா தான் உங்க மைண்ட்ல நிற்கும். நாளைக்கு இது கைக்கு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இது அப்பப்போ நீங்க ஸ்கோர்ல பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல எப்பவுமே நிற்கும். அப்போ நீங்க மறக்க மாட்டீங்க. இதை தயவு செஞ்சு இதை பல இடங்களுக்கு போய் சொல்லி பழகணும், சொல்லணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணுங்க.
அதுதான் முக்கியம். இந்த 2 ஸ்லோகனை ஃபோன் பண்ணே சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசும்போது ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, தப்பு இல்லை. நேராக போகலையா, ஃபோன் பண்ணியே சொல்லிடுங்க. ஒரு கஸ்டமர் பேசும்போது வருமானம் என்பது வருங்கால மானம் சார், அது வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு சொல்லட்டுமா சொல்லுங்க. இல்ல முதுமை இனிமைதான் ஓய்வு இருந்தால் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுங்க. ஆனா சொல்லணும், வெளியே சொல்லுங்க முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, பட் ஒர்க் பண்ண ரெடி ஆரம்பிங்க. ஆக்ஷன் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். அப்படி பாருங்க, இன்னொரு அடுத்து பாருங்க, சேல்ஸ் க்ளோசிங். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ இதே ராஜகோபால் சார் உங்கள்கிட்ட வர்றேன் சார், ஆ 10 கோடி சார். அப்படி சொன்னேன், அதே ஸ்லோகன் சொல்றேன். நண்பர்களே கேட்டுங்க, அதே ஸ்லோகன் சொல்றேன். ராஜகோபால் சார் எனக்கு ஃப்ரெண்டு, நானும் அவர் ஃப்ரெண்டு. நான் முகவர், அவருக்கு கஸ்டமர். அவர்கிட்ட போய் பாலிசி கேட்க போறேன். ஆனா நான் அவர்கிட்ட எப்படி கேட்கறேன் பாருங்க, அவரோட பாலிசி அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன், அவர் பாலிசி திருப்பி கேட்கற மாதிரி நான் கொண்டு வருவேன். எப்படின்னா, ராஜகோபால் சார், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருக்காங்களா, ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்களா, சொந்தக்காரர் யாராவது பெரிய வசதியா இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து ஊர்ல சொல்லுங்க சார், ஒரு நல்ல அருமையான பாலிசி வந்துருக்குது, 10 கோடி ரூபா சார் மெச்சூரிட்டி, அருமையான பாலிசி 10 கோடி, ஆனா 6,000 கட்டினா போதும். பெஸ்ட் பாலிசி சார், பெஸ்ட் பாலிசி. 10 கோடி பிரீமியம் மெச்சூரிட்டி கிடைக்கும், 6,000 கட்டினா போதும். 9 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டாம் சார், பெஸ்ட் பாலிசி சார். யாராவது சொல்ல முடியுமா சார் கேட்கறேன். இப்போ உங்களுக்கு என்ன சார் தோணும்? அப்படி தோன்ற மாதிரி சொல்லுங்க சார், பாலிசிகளை டிசைன் பண்ணாதீங்க. ரைட்டு செல்வம் சார், இது 6,000 ரூபா கிட்டினா போறோங்கிறீங்க, 10 கோடி கிடைக்குங்கிறீங்க, எல்லாம் ரெஃபர் பண்ண சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்களேன், அது எப்படின்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். ரைட். ஸோ ஒன்னா நண்பர்கள் இப்படி சொல்லலாம். வேற முனிசாமி சார் முடிஞ்சா அன்மிட் பண்ணி பேச சொல்ல போல. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க சார். உங்களுக்கு தோணும் சார், எனக்கா சொல்ல வேணாம் சார். உங்களுக்கு என்ன தோணும் அப்படியே சொல்லுங்க. எனக்கு ப்ராக்டிக்கலா பேசுறேன் நான். ப்ராக்டிக்கலா உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே சொல்லுங்க, எதனாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாவே எனக்குமே 6,000 ரூபாய் கட்டினா 10 கோடின்னும் போது முதல்ல நான் பார்க்கலாமே எப்படின்னு, அதுக்கப்புறம் மத்தவங்க சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுது. ரைட். நண்பர்களே, இப்போ நான் இவங்க 2 பேரும் சார், ரெண்டு முனிசாமி சார்ட்டையும் ராஜகோபால் சார்ட்டையும் கேட்டேன். உங்க மைண்டுக்கு எழுபது தோணி முடியா, தோணுது அப்படியே வச்சுக்கோங்க. என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எனக்கெல்லாம் 10 கோடி தர மாட்டீங்களா 6,000 கட்டினா அப்படின்னு தோணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ஈகோ டச் பண்ணக்கூடிய வார்த்தைகள், ஈகோ டச் பண்ண வார்த்தைகள் இருக்கணும். இது மாதிரி நான் வந்து ஒரு சாம்பிள் தரேன் நண்பர்களே. இது சாம்பிள் தான், நீங்களும் கிரியேட் பண்ணுங்க. நான் சொல்ல சாம்பிள் தான், நீங்களும் கிரியேட் பண்ணுறது சொல்றேன். நீங்களும் கிரியேட் பண்ணுங்க. அது எப்படி கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, 6,000 பர் டே. சிம்பிளா 6,000 பர் டே. அப்ப ஐயோ பர் டே 6,000 அவ்வளவு கட்ட முடியாதுங்க. உடனே என்ன சொல்லணும், ஆப்போசிட் நபருக்கு என்ன தோணும்னா, ஸோ 6,000 ஒரு நாளைக்கு 6,000 கட்ட முடியாதுங்க, கம்மி இருக்கா, உடனே அது கம்மி இருக்கா கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம், 600 கட்டுங்க, 1 கோடி வாங்கிக்கங்க. புரிஞ்சுங்களா? சிம்பிள் நண்பர்களே. 600 கட்டுக்கு 1 கோடி வாங்கிங்க. 600 ஒரு டேனா ஒரு மாசத்துக்கு பெருக்குவாரு. இவ்வளவு ஜாஸ்தி வருது, அது கம்மியா இருக்கா, இருக்கு 300 கட்டுங்க, 50 லட்சம் வாங்கிக்கங்க. இவ்வளவு நம்ம பாலிசி. நண்பர்களே, பாலிசி சேல் பண்றதுல பெரிய மேட்டர் இல்ல, அதை எப்படி போய் எடுத்து போய் மக்கள்கிட்ட சொல்றதா மேட்டர். பாலிசி சேல் பண்றதுல ஈஸியா பண்ணிடலாம், பட் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும், டிமாண்ட் கிரியேட் பண்ணணும். எனக்கு இல்லையா, ஏன் எனக்கு தரமாட்டீங்கன்னு டிமாண்ட் பண்ணணும். டிமாண்ட் பண்ணனா உங்களை விட மாட்டாங்க, டிமாண்டுக்கு தான் போகணும். எப்படி டிமாண்ட் வரும், ஏன் எனக்கு தரமாட்டீங்க, நீங்க அவர் தான் பணக்காரர் வருவீங்களா, ஏழைக்கெல்லாம் பாலிசி இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ இல்லைங்க, அது 6,000 பர் டேக்குங்க கொண்டு பர் டே. ஐயோ 6,000 பர் டே கட்ட முடியாதுங்க, கம்மி. ஐயா அப்படியே குறைச்சு கொண்டு வரலாம். சிம்பிளா நண்பர்களே, ஜெயிக்கிறது ஈஸி நண்பர்களே. இதுக்கு தான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாலிசி ஓகே பண்ணியாச்சு. ஏதோ டேட் அவங்க அந்த அமௌண்ட்ல தான் நிற்குது. பாலிசி டீட்டில் கேட்கலவங்க, அமௌண்ட்ல தான் நிற்குது. அப்புறம் ஈஸியா பாலிசி நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நண்பர், இது பிடிச்ச எஸ் போடுங்க பார்க்கலாம். இது பிடிச்ச எஸ் போடுங்க யாராவது. ஓகே, நைஸ். ஓகே சார், ஓகே போதும். நான் எல்லாம் போன டைம் ஆயிடும். ஓகே போதும் சார், போதும். பாருங்க, இது நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு குடும்பத் தலைவியின் மிக முக்கியமான பொறுப்புகள், கடமைகள் அல்லது தேவைகள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த சொல்லக்கூடிய பாயிண்ட். அதுல ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன், எஜுகேஷன் இருக்கும், மேரேஜ் இருக்கும், பென்ஷன் இருக்கும். இப்போ 3 தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒன்றும் பேசிக்காக நான் சொல்லிட்டு போயிடுறேன். எஜுகேஷன் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லணும் சார், ஒரு உங்களுடைய மிக முக்கியமான வேலைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எஜுகேஷன் இருக்கலாம், மேரேஜ் இருக்கலாம், பென்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த நபர்கிட்ட நீங்க பேசும்போது, இப்போதான் நான் ஒரு யாரோ நபர்கிட்ட எக்ஸாம் லேட் ஆயிரும், நானே சொல்லிடுறேன். ஒரு நபர், நீங்க ஆப்போசிட் ஒரு ஆள் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன் சார், உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு, ஏன்னா இப்போ அவரோட தேவையை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் முனுசாமி சாரோட தேவையை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சார் 1 கோடி ரூபா இன்னைக்கு உங்க கையில் கொடுத்தா, நீங்க நான் 3 பாயிண்ட் சொல்றேன். இந்த 3ல எதுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று மேரேஜ், பொண்ணு பையன் மேரேஜ், 3வது பென்ஷன். இதுல எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அல்லது சொத்து சேர்த்துறது, எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நான் 3-4 ஆப்ஷன் தான் கொடுப்பேன்.
அதில் லேண்ட் வாங்குறது கோல்டு வாங்கலாம் அங்கே கொண்டே வர மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவார், இந்த நான் மூணில் எதுன்னு சொல்லுங்க அப்படி கேட்டால் அவர் எஜுகேஷன் சொன்னார்னா முனிசப் சாருக்கு எஜுகேஷனோட ப்ரியாரிட்டின்னு தெரிஞ்சு வச்சுக்குவேன். அவருடைய தேவை எஜுகேஷன் இருக்குது, மேரேஜ்னா மேரேஜ் தேவை இருக்குது தெரிஞ்சு வச்சுக்குவேன், பென்ஷனா பென்ஷன் தேவை கண்டுபிடிச்சுக்குவேன். அப்போ அவர்கிட்ட பென்ஷன் பற்றி பேசுவேன், எஜுகேஷன் பற்றி பேசுவேன், மேரேஜ்னா மேரேஜ் பற்றி பேசுவேன். ஸோ நண்பர்களே அது மாதிரி தான் பேசணும். ஸோ அதை எப்படி ஆரம்பிக்கலாம் பாருங்க, பின்னாடி சொல்கிறேன் பாருங்க. உங்கள் அன்பு குழந்தையின் படிப்புக்காக ஏதேனும் சேமிப்பு செய்து கொண்டு வருகிறீர்களா? இல்லை என்றால் உங்கள் குழந்தை படிப்புக்காக யார் செலவு செய்ய உள்ளார்கள் என்பதை சொல்ல முடியுமா? இப்போ நான் ஒரு மளிகை கடைக்கு போறேங்க, பொருள் வாங்கிட்டேன். அப்போ யார் யார் எனக்கு கஸ்டமர்? நான் என்ன ஆகுது, அந்த மளிகை கடைக்கிற கஸ்டமர். மளிகை கடைக்கு பொருள் வாங்குறேன், பொருள் வாங்கிட்டேன். அப்போ அந்த மளிகை கடைக்கிற யார் கஸ்டமர்? நான் கஸ்டமர். அப்போ நான் பேசினா அவர் கேட்பார். மதியம் டைம் எந்த கடைக்கு இது வாங்க போனால் மதியம் டைம் ஃப்ரீ டைமில் பார்த்து போங்க, வாங்குங்க. வாங்கிட்டு சார் எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. அப்படின்னா பையனா பொண்ணா சொல்லியாச்சு. சொன்னமே இந்த மாதிரி கேள்வி கேட்டுப்போம். சார் உங்கள் குழந்தைங்களுடைய படிப்புக்காக ஏதோ பணம் சேர்த்துட்டு வரீங்களா? பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸில், லேண்டில், கோல்டில், எல்ஐசியில் போட்டிருக்கீங்களா? இல்லை சார் எதுவே போடல. அப்போ எதுவே போடலன்னா யாருக்கு செலவு பண்ணுவாங்க? ஒரு ஸ்கீமுக்கு சொல்லட்டுமா? வேலை முடிஞ்சது. எப்பவுமே எல்ஐசியே கொண்டு போகாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்ஐசி கொண்டு போகாதீங்க. பேங்க்ல போட சொல்லுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போட சொல்லுங்க. அங்கே பார்க்க போக மாட்டாங்க. அங்கே போனாலே அங்கே போட மாட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் இருந்துட்டு நம்மளுக்கு போடாதவங்க அங்கே போட போகிறாங்க. போட்டு போகிறாங்க. 10 பேர்ல 2 பேர் போட்டு தப்பு கிடையாது. பட் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி இருக்கணும். இது ஒன்று. அதே மாதிரி அடுத்து பாருங்க மேரேஜ். ஸோ மேரேஜுக்கு அதே மாதிரி தான். உங்கள் அன்பு குழந்தை திருமணத்துக்காக ஏதேனும் சேமிப்பு செய்து கொண்டு வருவீங்களா? அப்படின்னு என்ன சொல்லுவோம், வருவீங்களா அப்படின்னா இல்லை அப்படிம்பாரு. இல்லைம்பாரு, ஆமாம் பாரு. ஆமாம்மா நான் எங்கே பண்ணுறீங்க? பேங்க்ல பண்ணுறேன், போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணால் இன்னும் ஸ்கீம் போட்டுருக்கீங்க. சூப்பர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதை எகேன்ஸ்ட் பண்ணாதீங்க. பேங்கோட எல்ஐசி பெஸ்ட்னு சொல்லாதீங்க. எங்கேயோ பாலிசி இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டாருன்னா அதையே என்கரேஜ் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையுமே அதை நீங்க டீக்ரேட் பண்ணவே கூடாது. ஞாபகம் வச்சுங்க, எங்கேயும் டீக்ரேட் பண்ணக்கூடாது. அப்ரிஷியேட் பண்ணி பழங்க. ஓகே சூப்பர் சொல்லிட்டு அது போன அது 10வது எக்ஸ்ட்ரா போட பண்ணிக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணல, சேவ் பண்ணல அப்படின்னா உங்க திருமணத்துக்கு யார் செலவு பண்ண போறாங்க? நீங்களும் மனையில பண்ணி ஆகணும். வேற யாரும் பண்ண முடியாது. யார் பண்ண போறாங்க? ஸோ நம்ம இந்த 1 மினிட்ல இந்த மாதிரி கேள்விகள் ரெடியாக வச்சுங்க. பட் இந்த கேள்வி நீங்க கேட்கும்போது நல்லா இருக்கும். அதை கஸ்டமர்கிட்ட கேட்டாதான் நமக்கு லாபம். ஞாபகம் வச்சுக்க, கஸ்டமர் போய் சொன்னாதான் லாபம். சூப்பர்ங்கிறது லாபம் இல்லை, கஸ்டமர்கிட்ட கேட்கணும். இது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு நோட் பண்ணி பாருங்க. ஒரு வாரத்தில் நான் இந்த 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 வார்த்தை எத்தனை, இந்த கேள்வி எத்தனை கேட்டேன், எஜுகேஷன் கேள்வி எத்தனை கேட்டேன் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. அதான் முக்கியமானது. கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். பாருங்க, இன்னொரு கூட ஒரு ஜென்ரலா ஒரு சின்ன வயசு பையன் இருக்கான், ஒரு நார்மல் ஆள் இருக்காருன்னா அவங்க கூட நல்லா பழகிட்டீங்க அப்படி இந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். ரோட்டில் செல்லும் போது ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன செய்வீர்கள்? ஒதுங்கி வழி விடுவீர்கள் சொல்லுவாங்க. ஓகே வழி விடுவீங்க. அதே நேரத்தில் அங்கே அம்மா இருந்ததுன்னா, உங்க அப்பா இருந்தா, அண்ணன் இருந்தா, அக்கா இருந்தா என்ன செய்வீங்க? அப்படி யோசிப்பாரு. அது கொஞ்சம் நான் பின்னாடி போகும் சங்கடமா இருக்கும் பாரு. அங்கே நீங்க இருந்தா, நண்பர்களே என்ன வேணா நடக்கலாம். அப்போ உடனே என்ன வேணா நடக்கலாம். ஆம்புலன்ஸில் நானும் போகலாம், நீங்களும் போகலாம், சொல்ல முடியாது. போகக்கூடாது, போனால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி போயிட்டால் உங்கள் மனைவி உங்களையும் உங்கள் வருமானம் இறந்த பின்பு உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துவாங்க என்னைக்கு ஒன்று நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் படிச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் படிச்சுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அட்லீஸ்ட் நினச்சி பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. அவ்வளோ. இங்கே இன்சூரன்ஸ் பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஆட்டோமேட்டிக் இன்சூரன்ஸ் நாங்கள் வந்துடும். இன்சூரன்ஸ் பற்றி நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை. நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை அந்த டைமிங்ல சொல்லணும். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க தேவையோ அங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டேம் மாதிரி தான். டேம்ல எப்படி தேவைப்படும் போது அந்த மழை பெய்யும் போது தண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம், தேவைப்படும் போது திறந்து விடுற மாதிரி தான். இது அப்படியே சேமிச்சு வச்சுக்கோங்க. எங்க தேவையோ அந்த கஸ்டமர்கிட்ட திறந்து விடுங்க. எல்லாத்தையும் போய் தெரிஞ்சாச்சும் எல்லாம் ஒன்னா விட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அங்க உங்களுடைய இந்த பாயிண்ட்ஸை ஒன்றா சொன்னா போதுமானது. எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை. நண்பர்கள் இப்ப பாருங்க, அந்த ஸ்பாட்லயே உட்கார்ந்து பாலிசி எப்படி ஈஸியா அவர் உணர வைக்கலாம், இன்சூரன்ஸ் உணர வைக்கலாம்னு அடுத்து சொல்றேன். அந்த ஸ்பாட்லயே உட்கார்ந்து அவர் எப்படி உணர வைக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. நண்பர்களே இப்ப நானே சொல்லிடுறேன், டைம் ஆயிடுறதுனால நானே சொல்லிடுறேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணணும். பட் நானே சொல்லிடுறேன், ஏன்னா அது கரெக்டாக வரமாட்டேங்குது. ஆக்டிவ் நானே சொல்லிடுறேன். பாருங்க, ஒரு பேனா இருக்கு நண்பர்களே. இந்த பேனோட விலை 10 ரூபா. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுதான். இந்த பேனாவுடைய விலை 10 ரூபாங்க. நல்லா கேட்டுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, அவர்கிட்ட அவர் ஜோப் இருந்தோ அல்லது வீட்டில் இருந்தோ அவரது எடுத்து சொல்லணும். சார் இந்த பேனோட விலை எவ்வளோன்னு கேட்கணும். நான் எக்ஸாம்பிள் 10 ரூபா பேனா சொல்றேன், நீங்க 50 ரூபா கூட சொல்லிங்க, தப்பு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் ஐடியா புரிஞ்சுங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிக்கங்க. இந்த பேனோட விலை 10 ரூபாங்க. நான் சொல்ற மாதிரி 10 ரூபா. இந்த பேனால எதுங்க முக்கியம்னு கேட்கறேன். இந்த பேனால எது முக்கியம்னு கேட்கறேன். பாருங்க, நான் என்னோட வீடியோவில் காட்டிட்டு வர்றேன். தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ சைட்லையும் இருக்குது, கீழே போட்டிருக்கேன். இப்போ ரீபிள், இந்த ரீபிள் தான் முக்கியமான பொருள். அப்போ இந்த ரீபிள் இருக்கு இல்லையா, ரீபிள் அதை எழுதுறது முக்கியமான பொருள் ரீபிள் தான். ஸோ ரீபிள் எழுதலாம். ஆனால் ரீபிள் எழுதும் பொழுது கைக்கு பிடிக்க சௌரியம் இல்லை, சௌரிய பத்தல. அப்ப என்ன பண்றது?
பண்றோம், அந்த ரீபிளுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அப்ப இந்த ரீபிளுக்கு 4 ரூபா. ஆனா 4 ரூபா இருந்தா கூட எழுதுமே தவிர, ஆனால் வசதி வாய்ப்புகள் கரெக்டா இல்லை, சௌரியமா இல்லை. அப்ப என்ன பண்றோம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் வாங்குறோம். அந்த கேப் வாங்குறோம், அந்த கேப் போட்டோம். இந்த கேப் போட்டுட்டு இந்த கேப்பை வச்சு எழுத முடியாது. அப்ப என்ன, அந்த ரீபிள் கீழே விழுந்துரும். அப்ப அந்த கேப் முதல்ல தேவைப்படும். அப்ப அந்த கேப்புடைய விலை ஒரு 3 ரூபா வச்சுக்கலாம். ஸோ 3 ரூபா வச்சாச்சு. அடுத்து என்ன, அது எழுத முடியாதனால அதுக்கு ஒரு மேலே ஒரு சின்ன கேப் போடுறோம். ஸோ அந்த கேப் போட்டுட்டேன். ஸோ அந்த கேப் போட்டுட்டா பாருங்க, இப்போ போட்டாச்சு. இப்போ ரீபிள் கரெக்டாக இருக்கு, பெரிய கேப் போட்டாச்சு, சின்ன கேப் போட்டாச்சு, எழுதுறதுக்கு சௌரியமா இருக்குது, எல்லாமே ரெடி, எல்லாமே ஓகே. அப்போ இந்த சின்ன கேப் என்ன ரேட்டு போடலாம்னா 1 ரூபா போட்டுக்கலாம் சின்ன கேப்புக்கு. இப்போ மொத்தமா இந்த பேனாவோட விலை 10 ரூபா, ரீபிள் விலை 4 ரூபா, பெரிய கேப்பர் விலை 3 ரூபா, சின்ன கேப்பர் விலை 1 ரூபா. ஸோ மொத்தமா வந்து 7 8 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. அப்படின்னால் இந்த சின்ன கேப் எதுக்கு, இந்த சின்ன கேப் எதுக்கு, அதான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதான் பாதுகாப்பு. ஏன்னா இந்த பேனாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதான் இன்சூரன்ஸ் சார் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட அந்த டைம்ல சொன்னா எஃபர்ட் இருக்கும். இன்சூரன்ஸ் வேண்டாங்க, வேஸ்ட்டுங்க. நம்ம எல்லாரும் பல பேர் கேட்கறதா, இன்சூரன்ஸ் வேண்டாங்க வேஸ்ட்டுங்கன்னு ஒரு 4 பேருக்கு முன்னாடி சொல்லுவாங்க. 4 பேருக்கு முன்னாடி சொல்லும் போது அழகா செஞ்சிருங்க, யோசிக்க செய்யுங்க. அப்போ அந்த இடத்துல முதல்ல நீங்க பேர் வைங்க, அருமை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. தம்பி நான் சும்மா பண்ணலப்பா, நானும் பணம் கட்டி கத்துருக்கேன், டைம் கொடுத்தா பேச முடியும், டைம் கொடுப்பா, நான் பேச டைம் கொடுப்பா, பேசலாம், நான் பாலிசி கட்டாயப்படுத்த மாட்டேப்பா, டைம் கொடுப்பா அப்படின்னு பேசணும். ஸோ 10 பேருக்கு முன்னாடி உங்களை கேவலப்படுத்தணும் நினைச்சுக்காது. உடனடியாக இந்த மாதிரி வேலை செஞ்சு பழகுங்க, உடனே பேனை எடுத்து சொல்லி பழகுங்க. அவர் அதை பாதுகாப்பு தானே, பாதுகாப்பு இருக்கா உங்களுக்கு, பாதுகாப்பு பண்ணலையா? ஒரு ஒரு 10 ரூபா பேனாவுக்கே பாதுகாப்பு பண்றேன்னு உங்களுக்கு பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ நண்பர்களே, இதெல்லாமே வந்து இந்த டைமிங்கில் சொல்லும் போது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டைமிங் முக்கியமானது. ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் சொல்லணும், சொன்ன ரிசல்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்க, இன்சூரன்ஸ் வருமானத்துக்காக செய்யப்படுவதில்லை, வரும் காலத்துக்காக செய்யப்படுகிறது. உங்கள் குடும்பம் தான் வரும் காலம் அப்படிங்கிறத, இதெல்லாம் சில செலவுகள் முழுவதும் இப்பொழுதே இந்த நொடி வந்து விட்டா என்ன செய்வீர்கள், எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நண்பர்களே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கரெக்டாக பேச அவசியம் இல்லை. 30 செகண்ட்லையும் பேசலாம், 10 செகண்ட்லையும் பேசலாம். பட் அந்த மெசேஜ் அவளுக்கு போய் ரீச் ஆகுறது தான் முக்கியம். ஸோ அந்த ரீச் ஆகிற மாதிரியான செய்திகளை நீங்க சொல்லணும். இதெல்லாம் நீங்க உங்க டைரி இருக்கு, ஒரு சில டைரி நோட் படிச்சிருப்பீங்க, பட் படிப்பீங்கன்னா படிக்க மாட்டீங்க. அதனால நான் ஞாபகப்படுத்தி தான் ஒரு சில விஷயங்களை இந்த உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்க, அடுத்த மெயினான சப்ஜெக்ட் போயிடுறேன். பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு சேமிப்பு மற்றும் இன்சூரன்ஸ் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? ஸோ உங்களுக்கு வேணா சொல்லலாம், பட் உங்க குடும்பத்துக்கு வேணா சொல்ல முடியுமா? முடியாது, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லி உங்க மனைவி தாலி கட்டினீங்க? முனுசாமி சார் நீங்க சொல்லுங்க. இப்போ முனுசாமி சார், நீங்க என்ன சொல்லி தாலி கட்டினீங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. உன்னை நண்பர்களே, கடைசி நீங்க வரலாம் எல்லாரும் நான் சொல்லு சார், சொல்லுங்க சார். நான் கடைசி வரலாம் கண்டிப்பா கண்காலகாம பார்த்துக்குவேன். ரைட் சார், ஓகே ஓகே. நண்பர்களே, நீங்க ஒவ்வொருத்தருமே மைண்ட்ல வச்சுக்கங்க, நீங்க என்ன சொல்லி தாலி கட்டணும் பிளான் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் என்ன சொல்லி தாலி கட்டணும் ஞாபகம் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கங்க. ஆனால் இது எப்படி பேசணும்னு சொல்லிடுறேன். நீங்க அந்த இந்த இந்த வார்த்தை பேசும்போது உங்க மனைவி வீட்டில் அவங்க வீட்டில் பேசணும், அல்லது அவங்க மனைவி இருக்கும்போது கேட்கணும். இப்போ முனுசாமி இருக்காரு, முனுசாமி மனைவி இருக்கும்போது இந்த கேள்வி நான் கேட்பேன். அப்பதான் இதாகும், அப்பதான் எஃபர்ட் இருக்கும். அவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒன்னா வீட்டில் பேசும்போது சோபா செட்டில் உட்காந்து பேசுறீங்களா? என்னைக்குமே ஒவ்வொரு மனைவியும் அல்லது ஒவ்வொரு பெண்களும் சோபா செட்டில் காது வச்சிருப்பாங்க. அவங்க காது எல்லாமே சோபா செட்டில் இருக்கும். நீங்க எங்க வேணா போயிட்டு இருப்பாங்க, கிச்சன் இருப்பாங்க, பாத்ரூம் இருப்பாங்க, பெட்ரூம் போவாங்க, ஆனா அவங்க காது முழுக்க சோபா செட்டில் இருக்கு. என்ன பேச கரெக்டாக சொல்லுவாங்க, தெளிவாக கேட்கும் அவங்களுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், முனுசாமி சார்கிட்ட நான் ஏஜென்ட் முனுசாமி சார் நான் பேச பாருங்க. முனுசாமி சார் பேசும்பொழுது, சார் முனுசாமி சார், உங்கள் மனைவிக்கு என்ன சொல்லி தாலி கட்டினீங்க சவுண்டா பேசுவேன். அப்போ உள்ள யாரும் கிச்சன் இருப்பாங்கன்னா அவங்க மனைவி இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, யாரும் கேள்வி கேட்கறாங்க பண்ணிட்டு அவர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அப்போ என்ன சொன்னார், இப்போ கடைசியில் கண்களாம் பார்த்துக்குவேன் அப்படின்வாங்க. என்னத்தை பார்த்தாரு அப்படி மாதிரி சொல்லி அங்க முனைகிட்டு இருப்பாங்க. அப்போ நண்பர்களே, நான் சொல்லுவேன், முனுசாமி சார் நீங்க அப்படியெல்லாம் தாலி கட்டல, நான் இருக்கும் வரை அல்ல, நீ இருக்கும் வரை உனக்கு பாதுகாப்பு தருவேன். சிஸ்டர் சொல்லிக்கிறீங்க, சிஸ்டருக்கு அப்படி தாலி கட்டிக்கிறீங்க. நான் இருக்கும் வரை அல்ல, நீ இருக்கும் வரை உனக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொல்லி உங்க மனைவி தாலி கட்டிக்கிறீங்க. உங்க மனைவிக்கு என்ன பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்பேன். என்னாகும், கிச்சன்ல ஆட்டோமேட்டிக் என்ன நண்பர்களே, டீ போட மாட்டாங்க, எல்லாமே ஆர்லிஸ் எல்லாமே கிடைக்கும். அவர் நினைப்பா, ஆஹா எனக்காக பேச என்னுடைய நண்பர் வந்திருக்கா, என்னுடைய தம்பி வந்திருக்கா, அப்படி உங்களை ஒரு குடும்பத்தை ஒரு ஆளா பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சு நண்பர்களே, குடும்பத்தில் ஒருவராக மாறணும் நீங்க. இதை சவுண்டா பேசணும், அந்த சவுண்டா பேசணும், அந்த குறைச்சிடக்கூடாது. அவங்க வந்து பார்க்கும் போதே சிரிச்சே வருவாங்க, உங்க மேல ஒரு ஒப்பீனியனே மாறிடும். எனக்கு ஒரு பிரதர் வந்திருக்காருன்னு நினைப்பாங்க.
ஸோ அந்த மெத்தடில் பேசணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இதை எத்தனை பேர் சொன்னீங்க அதான் முக்கியம். இது பார்த்து சூப்பர் சொல்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் சொல்றீங்க அதான் முக்கியம். சொன்னாதான் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. இது யாரும் வரைய சொல்ல வரைஞ்சிட்டே இருக்கிறீங்க. நான் பேரை நோட் பண்ணிட்டேன், அடுத்த பேர் உள்ளே வர முடியாது ப்ளீஸ், அது பண்ண வேண்டாம். ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அது பார்க்க முடியுமா அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாம வரைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே நண்பர்களே. ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன், எப்பவுமே எனக்கு 8:50 முடிக்கணும். ராஜகோபால் சார் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துமா? ஒரு 5 மினிட்ஸ். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நண்பர்களே நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் மெதுவாக போனதால கொஞ்சம் டைம் பத்தல. ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக 5 நிமிஷம் முடிச்சிடறேன். டைம் முடிக்க ரெடி தான், பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 5 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன் நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, உங்களுக்கும் உங்கள் அன்பு மனைவிக்கும் வயதான காலத்தில் தொடர்ந்து வருமானம் வரும்படியாக ஏதோ சேமிப்பு தற்போது செய்து கொண்டு வருகிறீர்களா? இல்லை என்றால் உங்கள் மனைவிக்கு யார் மாதம் பணம் தருவார்கள், நீங்க இல்லைன்னா யாரும் தருவாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா அங்க பேசணும். அந்த பாயிண்ட்ல தான் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்க பேசணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பாலிசி போல மனைவிக்காக போட்டு ஒரு சேவ் பண்ணி வைங்க, ஒரு பென்ஷன் பண்ணி வைங்க, உங்களுக்காக தான் இருக்காங்க, உங்க நம்பி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ நண்பர்களே, இது எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படல கரெக்டாக எடுத்து விடுங்க, ஜெயிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நண்பர்களே. ஸோ அடுத்து பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் காப்பீடு பாதுகாப்புன்னு வச்சுங்களேன். இப்போ இது என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, லைஃப் ஈக்குவல் டு லியாபிலிட்டி. லியாபிலிட்டி பொறுப்புகள், கடன்கள். ஸோ கடன்களையும் பொறுப்புகளுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரி பாதுகாப்பு வேணும், இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பேசணும்னா, லைஃப்பை பிரித்து போட்டுருங்க. ஸோ லியாபிலிட்டி அப்படின்னா கடன் பொறுப்புகள். இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், அவரோட வருமானத்தை பாதுகாக்கணும்னா எல்ஐசி மட்டும் தான் பண்ணி ஆகணும், வேற எங்கேயுமே பண்ண முடியாது. ஃபியூச்சர் கோல், அவருடைய ஃபியூச்சர் கோலை, அவருடைய கனவை, அவர் பொண்ணுடைய படிப்பு, பொண்ணுடைய மேரேஜ், பையனுடைய படிப்பு, பையனுடைய மேரேஜ், பையனுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு அவருடைய கனவு, அந்த கனவை அடையணும்னா அதுக்கு அந்த அந்த எஜுகேஷன்லையும் அவருடைய மேரேஜையுமே அவர் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணலாம். ஸோ எமரேஜ் பண்ணால் பாலிசி எடுத்து ஒரே வருஷத்தில் எமரேஜ் பண்ணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் முக்கியமான லைஃப்பை பிரித்து நம்ம சொல்லலாம். ஸோ கஸ்டமர் சொல்லும் பொழுது இந்த லைஃப் ஈக்குவல்னு சொல்லி இது அழகாக பேசி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு கூட ஒரு சேல்ஸ் கோர்ஸில் பாருங்க, அது அதே தான் அன்னைக்கு சொன்ன பாயிண்ட் தான் இப்போ மறுபடியும் சொல்ல பாருங்க. நானே சொல்லி நானே முடிச்சிடறேன். ஸோ சார், நீங்கள் 10 கோடி இன்சூரன்ஸ் கவரேஜ் சார், டே 1ல 10 கோடி கவரேஜ் இருக்கு உங்களுக்கு. 10 கோடி இன்சூரன்ஸ் தரோம். நீங்கள் வெறும் 370 ரூபா கட்டினா போதும், 375 கட்டினா போதும், உங்களுக்கு 10 கோடி ரூபா இன்சூரன்ஸ் தரோம்னு சொல்றோம். அப்போ என்னன்னு பார்ப்பாங்க, 10 கோடி ரூபா முடிஞ்சது. அப்போ டிவியில் பார்க்குறாங்க 600 ரூபாய்க்கு சொல்றாங்க, 600 ரூபாய்க்கு சொல்றாங்க, 600 ரூபாய்க்கு 1 கோடிங்கிறான். நம்மளுக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்டால் நமக்கு பாலிசி இல்லை. இப்போ எப்படி பண்ண முடியுது? 600 ரூபா 600 ரூபா கட்டுங்க, 400 கட்டுங்க, 1 கோடி பாலிசின்னு சொல்லிட்டு இதில் விட்டுருவாங்க. என்ன இல்லை, அந்த டிவியில் விளம்பரம் போடுறான். அப்போ என்ன கேட்குறாங்க, அது போடுங்க நம்ம கேட்குறாங்க. நம்மகிட்ட இல்லை, நம்ம இது போடுவோம். 10 கோடிக்கு 375 இருக்குது பர் டே, முடிஞ்சிச்சு. எதுனா டேம் இன்சூரன்ஸ் போடலாம். ஜீவன் அமரு ஷார்ட் டைமாக கொடுங்க நண்பர்களே, ஷார்ட் டைம் 10 இயர் போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணோம், ஜீவன் நம்பர் ஒரு பெருசாக கணக்கு போட்டு லாங் டைம் 30 வருஷம் 40 வருஷம், அதான் பெஸ்ட்டு. ஆனால் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறான், கம்மியான காசு கிடைக்கும், கம்மி காசு கொடுத்துருங்க, அப்புறம் போய் பேசி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி 10 கோடிக்கு வெறும் 300 தராங்க. அவங்க 1 கோடி தராங்களா, 10 கோடி தராங்க சொல்லணும், நாங்கள் தரங்கணும், முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் போய் பாலிசி 10 போய் கேட்க போறது இல்லை, டிவியில் பார்த்தா கேட்குறாங்க, நம்ம உடனே சொல்லி வேண்டியதான், 10 கோடிக்கு இருக்கப்பா வாங்கிக்கப்பா, முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் டோஸுக்கு இதை பயன்படுத்துங்க. ஸோ அதே மாதிரி 6 மாதம், அதாவது 6 மாதம் உங்களுக்கு வருமானம் வரலைன்னா உங்களால் கடன் வாங்க செலவு பண்ண முடியுமா? இப்போ இங்குள்ள உங்கள்கிட்ட ஏஜென்ட்டே கேட்குறேன், உங்களுக்கு அத்தனை பேர் கேட்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஒரு சிலர்கள் முடியும், ஒரு சிலரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில வாய்ப்பு இல்லைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது உடனே அதுக்கான பணம் எடுத்து வைங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே சேவ் பண்ணுங்க. இன்றைக்கே சேவ் பண்ணால் அடுத்து அட்லீஸ்ட் எமர்ஜென்சி பண்ணுறா கிரியேட் பண்ணலாம். எல்ஐசி பாலிசி எடுத்தாலே அது எமர்ஜென்சி பண்ணுறது, அது எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். லோன் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, தாராளம் பண்ணிக்கலாங்கிறத நம்ம சொல்லலாம். டைம் இருக்கணும், நான் ஸ்பீடாக போயிடுறேன். ஸோ இப்போ இல்லை, இப்போவே கஷ்டம் சொல்லுவாங்க, இன்றைக்கே என்னால் வருமானத்தை வச்சு ஓட்ட முடியல, எப்படி பின்னாடி பண்ணுறதுன்னா, இன்றைக்கே உங்கள் வருமானத்தை வச்சு உங்களால் குடும்பம் நடத்த முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் இல்லாத போது மனைவி என்ன பண்ணுவாங்க, என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் மனைவியால் முடியுமா அப்படிமா சொல்லலாம். சம்பாதிச்சு செட்டில் ஆக மாட்டாங்க. இது ஆல்ரெடி நம்மளோட அன்பர்ஸுடைய பாயிண்ட், என்னுடைய நண்பர் அன்பர்ஸுடைய பாயிண்ட். அது சம்பாதிச்சு செட்டில் ஆகிறதுல பணத்தை சேமிச்சு பிளான் பண்ணி தான் செட்டில் ஆகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே அதில் கம்பா போட்டு கொண்டு வந்துடணும், கொண்டு வந்தால் ஈஸியாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் வாங்கும் இன்சூரன்ஸ், வாங்கினதுக்கு இன்சூரன்ஸ், நீங்கள் வேறு காருக்கு பைக்குக்கெல்லாம் இன்சூர் பண்ணுறீங்க இல்லையா, அதை வாங்கின உங்களுக்கு பண்ண உங்களுக்கு தோணாதா? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பர்? இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோவில் கேட்டு பழகிடணும். 1 மினிட் டாக் அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. ஒரு நாளைக்கு 10 நபர்கள்ட்ட 1 மினிட் டாக் பேசுவேன். யார்கிட்ட என்ன பேச நீங்கள் முடிவு பண்ணிக்க, ஆனால் 1 மினிட் டாக் அவ்வளோதான் பேசணும், ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அட்லீஸ்ட் இல்லை எனக்கு பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, அது கூச்சமா இருக்கா, பயப்படாதீங்க, உடனே ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து ஒரு ஆள் யார்ட்டு ஜென்ரலாக போய் நல்லா இருக்கீங்களா, உடம்புல வேலைக்கு போயிட்டீங்களா, ஒய்ஃப் நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு, சார் ஒரே நிமிஷம் 1 மினிட் டாக் ஒன்று இருக்கு, நான் பேசிடுறேன்
என்ன சொன்னா, நான் இந்த மாதிரி நேற்று ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், எனக்கு மேனேஜர் சொன்னாரு, யாரோ சொல்லுங்க நீங்களே, மேனேஜர் சொன்னாரு, அவர் சொன்னார், யாரோ சொல்லிட்டு சொன்னாங்க, வெல்த் மேனேஜ்மெண்ட் பணம் கட்டி செலவு பண்ண ஒரு டாக் சொல்ல சொன்னாங்க உங்கள்கிட்ட, சொல்லுங்கம்பாங்க. சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லி விட்டுருங்க, அவ்வளோ வேலை முடிச்சு. உங்க நேரம் போய் பார்க்க கஷ்டமா இருக்கு, கூச்சமா இருக்குது. ஓகே, இந்த கூச்சம் செல்போன் இருக்கு இல்லையா, பயன்படுத்துங்க. ஸோ நம்மளே பயன்படுத்துங்க, இருக்கிறத பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம் நண்பர்களே. தயவு செஞ்சு பயன்படுத்தாம இருந்தா வேஸ்ட். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுவும் இன்சூரன்ஸ் தொழிலில் ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு ஏஜென்டாகவோ ஜெயிக்கணும் அப்படின்னா 20% இந்த மாதிரி யுக்திகள் தேவைப்படும். 80% தொடர் முயற்சி. நல்லா புரிஞ்சுங்க, தொடர் முயற்சி அவசியம் அவசியம் அவசியம். நீங்க இந்த மாதிரி லாஜிக் சொல்றதா இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் உங்க முயற்சி ஆக்ஷன் இல்லாம இதெல்லாம் கேட்கறது எல்லாமே ஜீரோ ஆயிடும். எல்லா மீட்டிங்கும் ஜீரோ பண்ணிட்டு போனீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மீட்டிங் ஜீரோ பண்ணிட்டு போனீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வெளியே போடுறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? எல்லா மீட்டிங்குமே அட்டன் பண்ணிட்டு அதே ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம், நானாகட்டும் நீங்களாகட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வெளியே போடுறதுன்னு அர்த்தம். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கோம். உங்க குழந்தை பண்ணா ஒத்துக்குவீங்களா? உங்க பொண்ணு பையனை ஒத்துக்குவீங்களா? நம்ம பண்ண மட்டும் கரெக்டாகுது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசி நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர் முயற்சியே இங்கு அனைத்து வெற்றிகளுக்கு மூல காரணமா இருக்குது. அது எந்த தொழிலாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லை, எதாவது சரி, தொடர் முயற்சி மட்டும்தான் முக்கியம், ஜெயிக்கும். தொடர் முயற்சி ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நான் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடியதான், விற்பனையில் ஒரே மந்திரம், கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. வேற எதுவுமே கிடையாது. கேட்கணும் கேட்கணும் கேட்டே இருக்கணும். இது எல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதை இப்போ கேட்கறதுக்கு கூச்சப்படுறோமா, ஃபோன் இருக்குது, பயப்படாதீங்க. கூச்சப்பட்டா ஃபோன் இருக்கு, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வெறும் மெசேஜ் அனுப்பி விடாதீங்க, பேசுங்க. அதான் முக்கியம். அனுப்பி ஸ்லைடை கட் பண்ணி அனுப்பி சார் சொன்னா அனுப்பிட்டு ஒரே 100 அனுப்பிட்டேன் அப்படி போடாதீங்க. 100 வாயில சொல்லுங்க. சொன்னீங்கன்னா போதும். இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஒரு 4 பேர் வாயில சொல்லி பாருங்க, லெவல் வேற மாதிரி இருக்கும். பென்ஷன் அது யாருக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ராஜகோபால் சார் என்ன பேசுறது தெரியும், முனிசாமி சார் என்ன பேசுறது தெரியும். ஸோ ஏஜ் பொறுத்து பேச தெரியும். அது மாதிரி உங்களுக்கு தெரியும். அவரை ஃபோன் பண்ணியாவது 1 மினிட் டாக் பேசுங்க போதும். எல்லாம் ஜென்ரலாக கேட்டு 1 மினிட் டாக் சார் நான் பேசியிருங்க. நீங்களே கிரியேட் பண்ணுங்க. நான் சொல்ற பேர் நீங்க கூட பேர் வச்சுங்க. கேஎஸ்ஆர் 1 மினிட் அப்படி வைங்க, முனுசாமி 1 மினிட் வைங்க, ஏதோ பேர் வச்சு நீங்களே வச்சுங்க. அந்த 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 லாஜிக் நான் 1 மினிட் டாக் வந்து 100 பேர் பேசணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், ஏதோ வச்சுக்க, நீங்களே கிரியேட் பண்ணிக்கங்க. அதை எல்ஐசி நம்ம சப்மிட் பண்ணணும், வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்படியோ தகவலை அங்க தள்ளிட்டு போகணும். இந்த தகவலை கஸ்டமர்கிட்ட கொண்டு போங்க, தெரிஞ்ச நம்பர்கள் கிளியர் கொண்டு போங்க. அதான் நான் சொல்ல வந்தது. நண்பர்களே, என்ன நீங்க பண்ணாலும் சரி, எது நினைச்சாலும் சரி, என்னுடைய வேலை எல்ஐசியில ஒரு சீப் அட்வைசராக, ஒரு முகவராக, ஒரு ஆலோசகராக, என்னுடைய செல்லுடைய வேலை என்னன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துதான். விழிப்புணர்வு சொல்லணும், இன்சூரன்ஸை கொண்டு வர என்னுடைய கடமை. அந்த கடமை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நண்பர்கள் இறுதிய சொல்ல, புறப்படு தோழா, புறப்படு, புறப்படு தோழா, புறப்படு, புலி பறக்கட்டும், நீ செல்லும் இடங்களில் வெற்றி கொடி பறக்கட்டும். நன்றி. புலி பறக்கட்டும், நீ செல்லும் இடங்களில் வெற்றி கொடி பறக்கட்டும். நன்றி. நம்மளே வாய்ப்புக்கு நன்றி. நேரம் சரியாக கரெக்டாக 9:04. ஸோ 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். பர்மிஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப அருமை சார். தேங்க்யூ ஸோ மச். 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேனா கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கேளுங்க கேளுங்க சூரியன் மாதிரி, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி. 3வது ஒய்ஃபை வந்து சோஃபா, அது வந்து எங்க இருந்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. அது ஒரு டச்சிங் பாயிண்ட். இந்த ஒரு 3 பாயிண்ட் இருந்தா என்ட்ரி நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. ஃபீட்பேக் ஆர் வெல்கம். ஒரு கிறிஸ்பா கேளுங்க. உங்களுக்கு சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பயன்படுத்தணும் நீங்க, அதான் முக்கியம். 1 பை 1 இது பண்ணுங்க. சோமநாதன் சார் பேசுங்க சார். சோமநாதன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் கேக்குதுங்க சார்? ஆ சார் பேசுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். செல்வம் சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். உங்க ஸ்பீச் நல்ல ஒரு மழை பெஞ்சு 1 hour விட்டு நின்று எப்படி இருக்கும், அது மாதிரி கண்டினியூஸ் ஒரே ஃப்ளோல அருமையான ஸ்பீச் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி சார். உங்களோட ஸ்பீச்ல நிறைய அந்த 1 நிமிஷத்துல எப்படி நம்ம போய் கஸ்டமர் கிட்ட பேசலான்றத பத்தி நிறைய எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அதெல்லாம் நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபீல்டுக்கு போனா இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா கண்டிப்பாவே
ஒரு நிமிஷத்துல பிசினஸ் பண்ணலான்றது என்னுடைய கருத்து சார். அருமையான கருத்துக்கள்லாம் நீங்க சொன்னீங்க. மிகவும் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து உஷா மோகன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசுங்க. உஷா மோகன் பேசுங்கம்மா. சவுண்ட் வரலையே. ஹலோ பேசுங்கம்மா. ஹலோ இப்போ கேக்குதுங்களா? ஆ ஆ அதாங்க சார். இப்போ என்னன்னா ஃபீல்டுக்கு போகும்போது யார்கிட்ட கேட்டாலும் என்ன பண்றாங்கன்னா எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, பாலிசி போட்டிருக்காங்க, ஏஜென்ட் இருக்கு அப்படின்றாங்க. போய் கொஸ்டினே கேட்க முடியல சார் அவங்க கிட்ட. நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நம்ம வந்து ஒரு கொஸ்டினே கேட்க முடியல, எதுவும் பண்ண முடியல சார். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் ஃபேஸ் பண்றது? பேசவே ஆ விட மாட்டாங்க, சொல்லவே விட மாட்டாங்க. அப்படியே பார்த்து விசிட்டிங் கார்டு கையில வச்சிருக்கோம், ஒரு ஸ்டால் மாதிரி போட்டாலும் ஒரு ஸ்டாண்டி வச்சு இருந்தாலும் பார்த்து நம்ம கூப்பிட்டா கூட போய் பார்த்தா கூட என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க சார். அதுக்கு என்ன சார் பண்றது? என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. மேடம், ஓகே மேடம். மேடம் கொஸ்டின் மேடம், மேடம் ஆ கொஸ்டின் மேடம் கொஸ்டின் சொல்லுங்க புரிஞ்சுது, நான் சொல்லிடுறேன் மேடம். ஆ ஓகே, சொல்லுங்க சார். கொஸ்டின் புரிஞ்சுது. நண்பர்களே, சார் நீங்க மீட்டிங் பேசும்போது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. கஸ்டமர் வந்து இவனா பேச டைம் தரதில்ல, எடுத்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. எப்படி சார் இவ்வளோ இவ்வளோ பாயிண்ட் பேச முடியும் அப்படின்னு மேடம் கேட்குற கேள்வி அதுதான். அதாவது பேசுறதுக்கு டைம் தரதில்ல, கஸ்டமர் கொடுத்தா நான் பேசிடுவேன், பட் பேசவே டைம் தர மாட்டேங்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க, என்ன பண்றது கேட்குறாங்க. நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்க இப்போ இந்த இந்த யூடியூப்ல வந்து லைவ் கொடுக்குறாங்க, லைவ் யூடியூப் இருக்கு, இது முழுமையை பார்ப்பீங்களா? கட் பண்ணி கட் பண்ணி பார்ப்பீங்க. பொறுமையா முழுமையா பார்க்கறது நமக்கே டைம் இல்லை. எதுவுமே இப்போ ரீல் கொடுத்தா பார்த்துருவீங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துருவீங்க, ஒரு செகண்ட்ல பார்க்க ரெடியாக இருக்கிறீங்க. அதே மாதிரி கஸ்டமர் மாறிட்டாங்க. அப்போ என்ன பண்ண, கஸ்டமர் தவிர நம்மளும் மாறணும். பாலிசி எடுத்தா சொன்னா அது விஷயம் வேற, அது சப்ஜெக்ட் ஏகப்பட்ட விஷயம் பேசலாம். பாலிசி எடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி அதுக்காக இந்த 1 மினிட்டாவே சொல்றோம் சார், 1 நிமிஷம் தான் பேச போறேன், சொல்ற கேளுங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் நீங்க என்ன சொல்லணுமோ அது கருத்து சொல்லி ட்ரை பண்ணுங்க. முதல்ல ட்ரை பண்ணுங்க மேடம், மாறிடலாம். சப்போஸ் சார் உங்களுக்கு வந்து திடீர்னு ஆ சொல்லுங்க சார். அவங்க சப்போஸ் வந்து பாலிசி எடுத்திருக்குன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பாலிசி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும், எவ்வளவு அதுல வந்து நீங்க எவ்வளவு நீங்க கட்டப்படம் எவ்வளவு இருக்குது, அந்த கட்டப்படம் எவ்வளவு போனஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். உடனடியே சொல்லிடுறேன், எனக்கு அந்த ப்ரொவிஷன் எனக்கு இருக்குது அப்படி சொல்லுங்க. அது நீங்களே பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் வழி இருக்கு, நீங்களே பார்த்து சொல்லித்தர சொல்லி அந்த மாதிரி சர்வீஸ் ஏங்கல்ல அதை மட்டும் பாருங்க. அவர் உடனே பாலிசி மட்டும் தரமாட்டார். ஆனா அந்த ஆமாங்க பாலிசி சார். கேட்கறது மட்டும் கவனம் செலுத்துங்க. ஃபோன் பண்ணி பாலிசி கொடுங்க கொடுங்க கூட கேட்டே இருங்க. அப்பதான் நினைப்பாரு, யாரோ போட்ட பாலிசியை இவ்வளவு தூரம் கேட்டு சர்வீஸ் பண்ண வர்றாங்கன்னா இவங்கள்ட்ட போட்டா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க நினைப்பாங்க. அதே மாதிரி பேங்க்ல யாராவது பாலிசி போட்டதா கூட இதே தான். பேங்க்ல பாலிசி போட்டிருந்தாங்கன்னா முதல்ல வந்து தனியார் நிறுவனம் போட்டா கூட நீங்க அதை வாங்கி பழகுங்க. அந்த பாண்டு மட்டும் கொடுத்தார், எனக்கு விஷயங்கள் தெரியும், அது சப்ஜெக்ட் இருக்குது, ஏதோ எஸ்பிஐல போட சரி எஸ்சிஐல போட சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்ஐசி போட கொடுங்க வாங்கி அந்த பிளானை பத்தி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பழகு கஸ்டமர். ஏன்னா கஸ்டமர் வந்து அவசரப்பட்டு போட்டிருப்பாரு, நம்ம தெளிவா சொல்லி கொடுத்தாலே போதும். சரிங்க சார். ஆனா ஒரு சிலர் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப எனக்கு ஏஜென்ட் இருக்காங்க, நீங்க அதெல்லாம் அப்படியே அதான் சொல்றேங்க சார், பேச விட மாட்டாங்க சார். பேச விட்டாதானே சார் நம்ம அதெல்லாம் சொல்ல மேடம் அதான் முடியும். மேடம், அப்போ அது யோசிக்க மேடம். அந்த கஸ்டமருக்கு இது கஸ்டமர் டு கஸ்டமர் மாறுபடும், ஒரே மாதிரி இருக்காது மேடம், கஸ்டமர் டு கஸ்டமர் மாறுபடும். அப்போ அவங்க பேசினா நீங்க சொன்னா கேட்கற மாதிரி உங்க ட்ரெஸ் கோடும் அல்லது நீங்க பேசணும் சொல்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும், அல்லது கையில பேப்பர் இருக்கணும். அந்த பேப்பர் பார்த்து பயப்படணும். ஸோ அது மாதிரி தான் வச்சுட்டு போகணும். நீங்க அதே மாதிரி போனால் அதே ரிசல்ட் தான் வரும். ஒரு கஸ்டமர் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கஸ்டமர் அப்படி போகாதீங்க, மாத்தி போடுங்க, அவ்வளவுதான். இது நீ சொல்ற எல்லாம் நடக்குது மேடம், நான் உண்மை சொல்லல. அதுல ஒரு 10 பேர்ல 2 பேர் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் போகணும், அவ்வளவு அடுத்த ஆள் போயிடணும், அதுதான் கரெக்டான பதில். ஆனாலும் நம்ம கொஞ்சம் மாறிக்கணும். 8 பேர்த்த வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும், 2 பேர் மாற மாட்டாங்கன்னா ஒரு போயிட்டே இருக்க வேண்டியது, வேற வழி இல்லை. அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. அதுதான் இன்சூரன்ஸ் தொழிலே மிகப்பெரிய மைனஸ் பண்ண அதுதான். நோ சொல்றது கஷ்டம், அதே மாதிரி நம்ம சொல்ற கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க வைக்கிறதுக்காக இந்த 1 மினிட் எல்லாம் கொண்டு புதுசாக நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி யாரும் பேசல, இந்த சப்ஜெக்ட் முதல்ல தலைப்பே அதை தான் கொண்டு வந்தது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அதுக்காக சரிங்க நம்ம சார். மாறலாக்க கொண்டு வந்து வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க சார். சரிங்க சார். மேடம் நானும் ட்ரைனிங் தான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ நானும் இப்போ பேசுறேன் உங்கள்கிட்ட, இப்போ நான் பேசுற 1 மினிட் பேச நான் ட்ரை தான் பண்ணேன். நானும் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல, இப்போ நான் ட்ரை பண்றது தான் இன்னைக்கு கொண்டு நானே பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்க சார். ஓகேங்க. அருமை. தேங்க்யூ மேடம். அடுத்தது நண்பர்களே, இன்னொரு கூட சொல்லுங்க நண்பர்களே, இந்த பத்திர ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு அந்த லீக் குரூப்ல போடுங்க.
ஆமா நல்லா இருக்கு, நல்லா இதெல்லாம் நல்லா இல்லையா, டைரக்டா ராஜகோபால் சார் போடுங்க, இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணுங்க சொல்லி ராஜகோபால் சார் போடுங்க, முனுசாமி சார் போடுங்க, கல்யாணத்துக்கு போடுங்க, பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு அதை மட்டும் குரூப்ல போடுங்க, நல்லா இருக்கு மட்டும் போடுங்க, நல்லா இல்லையா டைரக்டா அவருக்கு போட்டு இதெல்லாம் சரி பண்ணுங்க, ஆடியோ வர மாட்டேங்குது, இல்ல சார் பேச சரியில்லை, இந்த எல்லாம் தப்பா பேசியிருக்காரு, இந்த ஸ்லைடு தப்பு, எது வேணும் சொல்லுங்க தப்பு, ஆனா குறைகளை நிர்வாகிகள் சொல்லுங்க, நிறைகளை குரூப்ல போடுங்க. சார் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். குறையெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அடுத்தது தெளிவா நண்பர்களே, சொல்லுங்க. வேற யாரை பேசணுமா? வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து குரோம்பேட்டை ஸ்ரீபூனா பேசுறேன். சொல்லுங்க. உங்கள் நண்பர் சொல்லுங்க. யாராவது சென்னையில இருந்தா சொல்லுங்க, பணக்கார யாராவது இருந்தா சொல்லுங்க, ஒரு எல்ஐசி பாலிசி கேட்கணும். 1 மினிட் பேசி பார்த்தேன் சார் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட. சூப்பர் நன்றி மேடம். சார். அந்த இந்த பேசுறது தான் குரூப்ல பேசி அனுப்பு மேடம். லேடிஸா இருந்தாலும் வீடியோ வேண்டாம், ஆடியோ அனுப்புங்க. ஜென்ஸ் எல்லாம் வீடியோ பழங்க. அதாவது நண்பர்களே, குரூப் இருக்கு இல்லையா, 1000 பேர் இருக்க நண்பர்களே, குரூப்ல நல்லா பயன்படுத்தலாம். நீங்க வேண்டி பேசி ட்ரை பண்ணுங்க, 1 மினிட் வேண்டி பேசி அனுப்புங்க. நல்லா இல்லைன்னா நல்லா சொல்ல போறாங்க, நல்லா 10 வீடியோ பழகிங்க, அவ்வளவுதான். பட் பலருக்கு நன்றி. அங்கேயே இருக்குது. லீக் ம். குழப்படாதீங்க, நம்ம குரூப் இருக்கு, குழப்படாதீங்க. லேடிஸ் நன்றி. அப்படி நல்லா தான் அவருக்கு அனுப்புங்க, இல்லைன்னா நீங்க ஆடியோ அனுப்புங்க, 1 மினிட் பேசி அனுப்புங்க. நன்றி சார். நன்றி சார். ட்ரையல் பார்க்கலாம், நம்ம குரூப்ல பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் பண்றீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நண்பர்களே, வேற யாராவது பேசணுமா? சார்ட்ட சந்தேகங்கள் கேட்கணுமா? சங்கர் சுப்பிரமணியன் சார் பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அதாவது கொரோனா காலத்துல அண்ணா கிட்ட நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணோம். அப்பப்ப கேப் விட்டுட்டாரு. ஆனா செல்வன் சார்னா பத்மஸ்ரீ தான். எல்ஐசியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு வினோதமான பாயிண்ட்ஸை கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு கலைக்கிறாரு. நண்பர்களே, நம்ம ரிக்வஸ்ட், அவர் சொன்னதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாம அவர் எத்தனையோ ஸ்லைடு கொடுத்துருக்காரு, ஒரு 5 ஸ்லைடை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட நிச்சயமா நமக்கு பாலிசி கிடைக்கும். நமக்கு செல்வம் சார் இந்த ஏஜென்ட் சமுதாயத்துக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம், அதுதான் நான் சொல்லுவேன். அவர் நான் ஒரு குரூப் நான் வச்சிருக்கேன். அவர் நமக்காக இல்லை, எந்த மீட்டிங் அவர் ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி, யூடியூப்லயும் என்ன போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்லுவாரு. அதனால அவர் நீள ஆயுளோட வாழணும், நமக்கு எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். நாம அவர் சொல்ற பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். டி குரூப்புக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ராஜசேகரன் சார் சார், பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அதாவது கிறிஸ்டினா இருந்தா பைபிள் இருக்கும், இந்துவா இருந்தாக அப்படி ஒன்று இருக்கணும் சார். இதுமாரி நம்ம ஏஜென்ட்டுகளுக்கு உங்களுடைய வரிகளே ஒரு எங்களுக்கு பைபிள் மாதிரியா பகவத்கீதை மாதிரியே இருக்கு சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அருமை. இந்த 1 மினிட்ல இந்த பேசணும்னா சார் விஷயம், அவங்க உடனே பாலிசி எடுக்கலனா கூட அவங்கள பல நாள் தூக்கத்தை கெடுத்துரும் வெளியே. அந்த தூக்கம் கெட்ட பிறகு அவங்களே நம்ம கூப்பிட்டு நிச்சயம் பாலிசி கொடுப்பாங்க சார். உங்களுடைய அத்தனை கருத்தும் அருமை சார். நிச்சயம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம், ஆனந்த சார். வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க ஆனந்தகிருஷ்ணன் சார். வணக்கம் சார், வணக்கம். சாரண செஷன் ரொம்ப ரொம்ப அருமை. ஆரம்பத்திலேயே 7:30 உட்காந்து எப்படா செஷன் ஆரம்பிப்பாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். சார், நீங்க சொன்னது நீங்கள் முதுமையில் கொடுக்குற அப்பாவா வாங்குற அப்பாவா, அது நமக்கு அந்த வேர்டு நல்லா கொடுக்குற தாத்தாவா வாங்குற தாத்தாவா, இந்த வேர்டெல்லாம் கேட்கும்போது சின்ன 1 மினிட்ல சொல்லும்போது அவங்க திங்க் பண்ற மாதிரி வச்சிருக்கு. இது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது இந்த 6000 ரூபாய் நீங்க கட்டினா 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு நம்மளே யோசிக்கிறோம், இந்த பிளான்ல இருக்கு 6000 கட்டினா 1 crore அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க தனியா பெர் டே, அப்ப பெர் டேல அது 3000 கட்டினா 50 லட்சம் கிடைக்கும். இப்படி சொல்லும் போது அது நல்ல ஒரு டச்சிங்கா இருக்கு. அது என்னன்னு கேட்பாங்க, நிச்சயம் நமக்கு நல்ல அருமையா இருந்தது சார். நண்பர்களே, சவுண்ட் வராம பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார், நல்லா இருந்தது. வேற யாராவது பேசணுமா? நண்பர்களே, முடிச்சுக்கலாமா? ஓட்டா தேங்க்ஸ் போயிடலாமா? யார் இது? ரெல்மி நர்சோ பேர் போட்டுக்க மாட்டீங்களா? பேசுங்க. சோமநாத் சார், நீங்க பேசிட்டீங்க இல்லையா சார்? இந்த நீங்க இது சார் செல்வம் சார் சொன்னதுல நான் இன்னொரு வரி ஆட் பண்றது, ஒரு வரி சொல்லணும்னு இருக்கேன். சார் சொன்னது எல்லாருக்கும் காமனா சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாருமே முதுமையில கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அதை நம்ம முகவர் ஆகிய நாமளும் அதை பின்பற்றி
நாமளும் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து கொடுக்குற அப்பாவாவோ கொடுக்குற தாத்தாவோ இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டிய இதெல்லாம் நம்மளும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சார் சொன்ன அந்த கருத்தை வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து அப்ளிகபிள்ன்றத கேட்டுக்கிறேன் சார். எல்லாருமே அது மாதிரி இருக்கணும்ன்றத என்னுடைய ஆசை சார். அதுதான் ரொம்ப அருமையா சார் சொன்னாரு. அது மாதிரி இருந்தா நம்ம ஃபியூச்சரும் ரொம்ப அருமையா இருக்கும்ன்றத என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ சார் உங்களுடைய இதுக்கு. கரெக்ட். முடிச்சுக்கலாம். Now I would request our COT member, Mr. Munusami sir, to render a vote of thanks. Munusami அண்ணா, over to you. இருக்கேன். அண்ணா வணக்கம். சொல்லும் அண்ணா வணக்கம். சொல்லும் அண்ணா கேக்குதா? வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். உண்மையாவே நீங்க உங்களுக்கு ஏன் டாக்டர் பட்டம் கொடுத்தான்றது இப்ப தெளிவா தெரியுதுங்கண்ணா. உண்மையாவே இந்த சாதாரண ஒரு இந்த பட்டம் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு முகவர் டாக்டர் பட்டம் வாங்குறதுன்றது உண்மையாவே மிகப்பெரிய விஷயம். அது இப்பதான் தெரியுது. இவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு எடுத்து எல்லா மக்களுக்குமே கொடுத்துட்டு இருக்கும்போது உண்மையாவே இன்னும் பல டாக்டர் பட்டம் உங்களுக்கு தரலாம். என்னுடைய ஆசை. பெரிய விஷயங்கண்ணா. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கன்னு. நான் சில மனப்பாடம் பண்ணதெல்லாம் நம்ம கேள்வி பதில் இல்லை, நம்ம மக்கள் எல்லாமே பேசிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளவு ஆர்வம் இருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செஷன்ல 45 செஷன்ல 100% அட்டெண்டன்ஸ் இந்த வகுப்புல தான். ஆரம்பிச்ச உடனே 300 கிராஸ். உண்மையே பெரிய விஷயம். உங்ககிட்ட நிறைய மக்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்க. கொடுக்க இன்னும் ஆசை மக்களுக்கு அதிகமா இருக்கு. எங்களுக்கும் தான். தூங்கி எழுந்த உடனேயே என்னடா வாழ்க்கை இதுன்றதை விட இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையாவே ஒவ்வொரு மனுஷனும் என்ன சொல்றது மறக்கக்கூடிய வார்த்தைகளே கிடையாதுன்னா இதெல்லாம் பெரிய விஷயம். சாகும்போது கூட கைத்தட்டல் வாங்குது இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதே தெரியுது. உண்மையாவே இது மாதிரி நிறைய உங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய 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 எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. ஆமா, இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா நீ கொடுக்கணும். நீங்க நான் சொன்ன மாதிரி உங்க செஷன் நான் வந்துட்டு இந்த கொரோனா சீசன்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க தான் எனக்கு முதல் ஜூம் அறிமுகமே. நீங்க தான் எனக்கு SSMG அறிமுகப்படுத்தினது நீங்க தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப இருந்து இன்னைக்கு வரலுமே நீங்க தான் எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மானசீக குரு. நீங்க எனக்கு LICல உண்மையா ரொம்ப நன்றி. இத்தனை பேர் உண்மையா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க கமெண்ட்ஸ்லும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு திருப்தியான ஒரு கமெண்ட். அது மட்டும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு கமெண்ட் கொடுத்தாங்க மக்கள். உண்மையிலே பெரிய விஷயம். நன்றி. நம்ம அண்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க மீடி வாழணும். ஏஜென்ட் சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும். எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அதுக்காக கண்டிப்பா நான் உங்களுக்காக நான் கண்டிப்பா நாங்கள் லீஸ் குரூப் சார்பாக உங்களை நல்லா வேண்டிக்கிறோம். உங்களுக்காக வேண்டிக்கிறோம். கண்டிப்பா இன்னொரு முறை ஒரு கிளாஸ் கண்டிப்பா எடுங்க ப்ளீஸ். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நண்பர்களே, உங்க ஃபீட்பேக்கு நல்ல ஃபீட்பேக் எல்லாம் போடுங்க. எந்த கெட்ட ஃபீட்பேக்கும் கிடையாது. சாரோட கமெண்ட்ஸ்ல அழகான கமெண்ட்ஸை உங்க ஃபீட்பேக்கில் போடுங்க. சார் PPT ஷேர் பண்ணால் உங்கள் குரூப்பில் சாரே போடுவார். நீங்கள் அதை பாருங்கள், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு 1 ஹவரில் இட் வில் பி அவைலபிள் இன் யூடியூப். பாருங்க, இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. சரியா? தேங்க்யூ வெரி மச் சார். முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.